எந்நாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார முதற்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிற்றம்பலம். பரசமய கோளரியை பாலராவாயனை பூம்பழனம் சூழ்ந்த சிரபுரத்து திருஞான சம்பந்தப் பெருமானை தேயமெல்லாம் குரவையிட தமிழ் வேதம் விரித்தருளும் கவுனியர்தம் குலதீபத்தை விரவியமை ஆளுடைய வென்றிமழை இளங்கரிற்று விரும்பி வாழ்வான். தூக்கு சீர் திருத்தொண்டத் தொகை விரிவாக்கினால் சொல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயனா பதி குன்றைவாழ் சேக்கிழானடி சென்னிறுத்துவான். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பப் பெருமானுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். சிவஞான அருள்நெறி அறக்கட்டளை மூலமாக வாரந்தோறும் சனிக்கிழமைகளிலே தொடர்ந்து திருத்தொண்டர் புராணமாகிய பெரிய புராணத்தை சிந்திப்பதற்கு அரிய வாய்ப்பளித்த நம்முடைய அறக்கட்டளை நிறுவனர் ஞானமையா அவர்களே, இந்த ஞான வேள்வியிலே கலந்து கொண்டு சிறப்பிக்கக்கூடிய அடியார் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பல வகுப்புகளாக சொல்வதுண்டு. இன்று புதிதாக 3 இளைஞர்கள் வந்திருக்கிறார்கள். ஏறத்தாழ இந்த வயதிலே தான் அடியேன் சிவஞான அருள்நெறி அறக்கட்டளையினுடைய திருமந்திர சொற்பொழிவினை குருநாதர் எடுக்கும் பொழுது, பேராசிரியர் பாலராவணையா அவங்க எடுக்கும் பொழுது வந்து கேட்டது. 7வதுல எங்க திருமந்திரம் புரியும் என்று எண்ணியிருந்தால் இப்பொழுது பேசக்கூடிய பேச்செல்லாம் எங்களுக்கு கிடையாது. அண்மையிலே கூட ஒரு இடத்துல பேசும் பொழுது ஒரு அன்பர், பொதுவாக சொல்லுவாங்க, எல்லாரும் ஃபீட்பேக் சொல்லுவாங்க, பின்னூட்டம் சொல்லுவாங்க. ஒரு அன்பர் வந்து என்னிடத்துல கேட்டார், நீங்கள் இந்த மாதிரி பெரிய இடங்கள்லாம் போய் பேசுகிறீங்களே, உங்களுக்கு அச்சம் வராதா? முக்கியமாக அவர் குறிப்பிட்டு கேட்டது, சென்னை திருவான்மியூரில் நடக்கக்கூடிய சேக்கிழார் விழா போன்ற விழாக்களிலே பேசுகிறீர்கள், இங்கெல்லாம் சில பேர் தான் வந்து அமர்ந்திருக்கிறார்கள் பார்வையாளராக, அங்கு பல பேர் அமர்ந்திருப்பார்கள், பெரிய மேடை, இடமே பெரிய விசாலமான இடம், ஒரு அச்சம் வராதா உங்களுக்கு என்று கேட்டார். நான் உடனே பதில் சொன்னது, எனக்கு மேடை பயம் என்பதே கிடையாது, அப்படி இப்படிலாம் நான் சொல்லலை. அச்சம் வராதுங்க ஐயா. ஏனென்று சொன்னால், நாம் படித்து நாம் தான் இதை சொல்கிறோம் என்று நாம் சொன்னால் ஏதாவது ஒரு குற்றம் வருமோ என்று பயப்படலாம். ஐயா சொன்னது, அருணையார் எழுதினது, அதை தான் நான் பேசுகிறேன் எல்லா இடத்துலையும். அதனால அவங்க தப்பா சொல்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏதோ என்னுடைய வேகம் காரணமாக நான் எதனா பிழையா சொல்லாமே தவிர கருத்தே புதுசா நான் ஒன்றும் சொல்ல போறது கிடையாது. பெரியவர்களுடைய உரை சொல்லும் பொழுது அதனாலதான் மனசுக்குள்ள எண்ணுவது உண்டு. எப்பொழுதுமே பேசும் பொழுது ஞானசம்பந்த பெருமான் எனதுரை தனதுரை என்று கூறியது போல் எனது உரை எல்லாம் குருநாதருக்கு தான், அவருடைய உரை தான், அவங்களுக்கு தான் எல்லாம் சமர்ப்பணம் என்று எண்ணுவது உண்டு. அதுபோல் இந்த குழந்தையாக இருக்கும் பொழுது வந்து உட்கார்ந்ததோடைய விளைவுதான் அங்க உட்கார்ந்தவன் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். அதுபோல இன்று 3 பேர் வந்திருக்கிறார்கள். பெருமகிழ்ச்சி உங்களை பார்த்ததுல. பெருமக்களே, திருத்தொண்டர் புராணத்திலே தில்லைவாழ்ந்தருடைய புராணத்தை நாம் பார்த்து வருகின்றோம். தில்லைவாழ்ந்தருடைய புராணத்திலே சேக்கிழார் பெருமான் ஏன் நடராஜ பெருமானை துதி செய்கிறார், அதுவும் 2 பாட்டுல சொல்கிறார் என்ற அந்த விளக்கங்களை எல்லாம் நம்ம பார்த்தோம். சொரூப லட்சணமாகவும் தடத்த லட்சணமாகவும் பெருமானுடைய பெருங்கருணை தானே. அவன் எங்கேயோ இருக்கிறான் பெருமான், எல்லாவற்றையும் கடந்து இருக்கிறான், நமக்காக இறங்கி வந்து இங்கே நடனம் ஆடுகிறான் என்று சொன்னால், அதுவும் பொதுநடமாக ஆடுகிறான் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய கருணை என்று நம்ம பார்க்கணும். அதை தான் ஆதியாய நடுவுமாகிலிருந்து கற்பனை கடந்த சோதி எல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த வகையிலே சென்ற வகுப்பிலே உங்களுக்கு கொடுத்த அந்த குறிப்பில் 110வது பக்கம் 6வது பாடல் முடித்தோம். சென்ற வகுப்புல தில்லைவாழ்ந்தர்களை சொல்லும் பொழுது குற்றமில்லாத மரபிலே வந்தவர்கள், ஏனென்று சொன்னால் அந்த மரபிலே இருக்கக்கூடியவங்க தான் அங்க போய் பெருமானுக்கு பூஜை செய்ய முடியும், மற்றவங்களால போய் பூஜை செய்ய முடியாது. எனவே மறுவிலா மரபின் வந்து மாறிலா ஒழுக்கம் பூண்டார். இதெல்லாம் சேக்கிழார் வந்து ஏதோ பாடுற மாதிரி இருக்குமே தவிர எவ்வளவு கருத்து சொல்கிறார். குற்றமில்லாத குடியிலே பிறந்திருக்கிறார்கள், அதனால அவங்க சிறப்புடையவங்க அப்படின்னு சொன்னா
ஏறத்தாழ அவங்க மனுஸ்மிருதியில சொல்வது போல ஆயிடும். பிறப்பினால் அவர்கள் சிறப்புடையவர்கள் என்று சொன்னா அது பிழையா போயிடும். மறுவிலா மரபு, குற்றமில்லாத மரபுதான். அவங்க எப்படி இருக்கிறாங்க என்றால் மாறிலா ஒழுக்கம் பூண்டார். அவர்களும் அந்த ஒழுக்கத்திலே இருந்து பிளர்ந்து போயிட்டா சிறப்பு கிடையாது. அவங்களுக்கு தில்லைவாழ்ந்தருக்கு சிறப்பு கிடையாது. ஆனால் மாறிலா என்று சொன்னால் இடைவிடாத. எப்படி அப்பருக்கு சொல்றோம் இல்லையா, இடையரா பேரன்பும். பெருமானிடத்திலே ஏதோ சற்று அன்பு இருக்கிறது, உழவாரம் செய்யும் போது பெருமான் மேல் அன்பு இருக்கிறது, அப்புறம் அன்பு இல்லை, அப்படிலாம் கிடையாது. எப்போதுமே அன்பு இருக்கிறதுன்னு சொல்றோம். அது மாதிரி மாறிலா ஒழுக்கம் என்றால் சுந்தரரை சொல்லும் பொழுது அவர் நடராஜரை பார்க்கும் பொழுது, இப்ப நம்ம கூட புது இடத்துக்கு போனா ஒரு வியப்பும் ஒரு மகிழ்ச்சியும் வரும். அது போல நடராஜ பெருமானை பார்க்கும் பொழுது முதல்ல ஒரு மகிழ்ச்சி வந்ததுங்க. அப்புறம் ஒரு அரை மணி நேரம் நின்று இருப்பார் தரிசனத்துக்கு, அப்ப மகிழ்ச்சி இல்லைன்னு சொல்லலை. அதான் ஐயா சொல்றான், மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார் என்றால் அந்த ஒரு இன்பம் என்பது குறைவு விடாம தொடர்ந்து வருகிறது. அதுதான் பெரிய இன்பம், பெருமான் கொடுக்கக்கூடிய இன்பம் என்று நம்ம பார்க்கிறோம் இல்லையா. அதுதான் இங்க சொல்றார், மாறிலா ஒழுக்கம் பூண்டார். அந்த ஒழுக்கத்திலே சற்று கூட தளர்வில்லாமல் இருந்தார்கள் சொல்றார். இன்னைக்கு நான் அதான் எழுதியிருக்கிறேன் உங்களுக்கு. இன்னைக்கு கொடுக்க போற குறிப்புல ஆறுமுக நாவலர் பெரிய புராணத்திற்கு சூசனம் செய்திருக்கிறார். அதுல நம்ம சொன்ன கருத்துக்கள் ஏற்கனவே சிலது சொன்னோம், அதை தவிர சில கருத்துக்கள் எழுதியிருக்கிறேன் இன்னைக்கு குறிப்புல. எவ்வளவு சிறப்பு சொல்கிறார் தில்லைவாழ்ந்தனர்களுக்கு என்று பார்க்கிறோம். சேக்கிழாருடைய பாடல்களுக்கும் ஆழ்ந்த ஒரு விளக்கமாக அவர் தந்திருக்கிறார். நான் முதல்ல நினைச்சேன் அது மொத்தமா ஒரு ஜெராக்ஸ் போட்டுடலாம் என்று நினைத்தேன். ஆனா அது நம்ம சொன்ன கருத்துக்களும் இடம்பெறுகிறது, சிலதெல்லாம் விரிவா அவர் எழுதுறார். அதனால அதை சுருக்கமா எழுதி கொடுத்துருக்கிறோம். அது நம்ம இன்னைக்கு குறிப்பு வரப்ப பார்க்கலாம். இந்த பாட்டு பாருங்க. மறுவிலா மரபின் மாறிலா ஒழுக்கம் பூண்டார், அறுதொழில் ஆட்சியாலே அருங்கலி நீக்கியுள்ளார், உருவது நீற்றின் செல்வம் எனக்கொளும் உள்ளம் மிக்கார், பெறுவது சிவன்பால் அன்பாம் பேர் என பெருகி வாழ்வார் என்று அவர்களுக்கு உருவது என்று சொன்னால் அடைய கருதுவது. நாம எதை அடைய வேண்டும் என்றால் நீற்றின் செல்வம், திருநீர் தான் பெரிய செல்வம் என்று எண்ணுபவர்கள். எனக்கொளும் உள்ளம் மிக்க, அதுவே பெரிய பக்குவம். அப்புறம் பாருங்க, பெறுவது சிவன்பால் அன்பாம், சிவனிடத்திலே அன்பைதான் அவர்கள் பெற வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். அம்மா கேட்கிறாங்க இல்லையா, அவங்க அன்பில்லாமையா திருவாலங்காட்டுக்கு வான்னு சொல்றாரு பெருமான். ஆனால் இப்ப இருக்குது சாமி, போயிடக்கூடாது இல்லையா அன்பு. இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும். அவங்க நிலைக்கு அவங்க கேட்கலாம், பிறவாமை கொடுன்னு கேட்கலாம். ஒருவேளை பிறந்துட்டா என்ன பண்றது, பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும்னு சொன்னாங்க. அன்பும் இருக்கணும், உன்னை மறக்க கூடாது என்று சொன்னால் எனக்கு பிரச்சனை இல்லை, பிறவி என்றால் எனக்கு பயம் இல்லை என்று அவங்க சொல்றாங்க. அதான் அவங்களுடைய உரைப்பு. அந்த உரைப்பு இப்ப இருக்கிற தில்லைவாழ்ந்தவர்களிடத்திலே நம்ம பார்க்கிறோம்னு சொன்னா அவங்க எப்படி இருந்திருப்பாங்க. அப்போ பெறுவது சிவன்பால் அன்பாம், பெருமானிடத்திலே நாம் பெறக்கூடிய அந்த அன்புதான் நமக்கு முக்கியம் என்று இருந்து பேரென பெருகி வாழ்வார், அதுதான் பேரு என்று அவர்கள் வாழ்ந்து வருகிறார்களாம். அந்த பெருகி வாழ்வார் என்றால் அன்பு பெருகி வாழ்வார். ஒரு நாளும் பெருமானை பார்க்கும் பொழுது ஒரு பேரன்பு வருகிறது அல்லவா, அதுதான் உண்மையான அன்பு. ஏன்னா அன்பு சொல்லும் பொழுது பழக பழக பாலும் புளிக்கும் என்பது போல போக போக அன்பு தேயக்கூடாது, அன்பு பெருகிக் கொண்டே போக வேண்டும். அதான் மெய்யன்பு என்று பார்க்கிறோம். அப்படி வணங்கினாங்கன்னு ஓ ஆமா, தலையன்புன்னு சொல்றதுக்கு நம்ம சிவகுமார் ஐயா சொல்றாங்க. மருமகன் மாமியார் வீட்டுக்கு வரும் பொழுது முதல் முறை வர்றப்பதான் அது தலையன்பா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லுவாராம். இருக்கலாம். ஏன்னா அப்புறம் போக போக அவங்களுக்கு அது இயல்பு. உலகியல்ல எதுவாக இருந்தாலும் நமக்கு சலிப்பு தட்டி விடுதுன்னு பார்க்கிறோம். பெருமானிடத்தில் இருக்கக்கூடிய அன்பு என்பது சலிக்கக்கூடாது என்பதுதான் அவங்க சொல்றாங்க. அந்த பாடல் தான் நம்ம சென்ற வகுப்பில் நிறைவு செய்தோம். இந்த 7வது பாட்டு இருக்கு பாருங்க, அதுக்கு தான் ஒரு பெரிய விளக்கம் எழுதுகிறார் நம்முடைய ஆறுமுக நாவலர் சூசனத்துல. அது நம்ம அந்த பகுதியில பார்க்கலாம். பாட்டு மட்டும் இப்ப நான் விளக்கிடுறேன். ஞானமே முதலா நான்கும் நவையறத் தெரிந்து மிக்கார், தானமும் தவமும் வல்லார் தகுதியின் பகுதி சார்ந்தார், ஊனமேல் ஒன்றும் இல்லார் உலகெல்லாம் புகழ்ந்து போற்றும், மானமும் பொறையும் தாங்கி மனையரும் புரிந்து வாழ்வார் என்று வருகிறது. ஞானம் முதலாகிய 4 என்று சொன்னால்
நம்ம சொல்றோம் இல்லையா, சரியை கிரியை யோகம் ஞானம், அதுதான் ஞானம் முதலாகிய நான்கும் நவையறத் தெரிந்து மிக்கார், குற்றமில்லாமல் தெரிந்து அதிலே உயர்ந்தவர்கள் என்று கூறுகிறார். அதற்கு தான் பெரிய விளக்கம் எழுதுகிறார் ஆறுமுக நாவலர். ஞானமே முதலா நான்கும் என்று சொன்னால் நமக்கு வேதம் ஆகமம் என்று தெரியும். அவையெல்லாம் பிரமாணங்கள், முதல் நூல்கள் சைவத்தில் என்று பார்க்கிறோம். அதுதான் சொல்றாங்க, வேத நூல் சைவ நூல் என்று இரண்டே நூல்கள், வேறு உரைக்கும் நூல் இவற்றின் விரிந்த நூல் என்று சொல்லிட்டாங்க. அந்த இரண்டு நூல்களிலும் ஞானம் யோகம் கிரியை சரியை அல்லது சரியை கிரியை யோகம் ஞானம் என்று 4 பாதங்களாக விளக்கி சொல்லக்கூடிய முறை வேதத்தில் கிடையாது. வேதத்தில் பொதுவாக வழிபாடு சொல்லுவாங்க, யாகம் சொல்லுவாங்களே தவிர வேதாந்தமாக இருக்கக்கூடிய பகுதியில தான் சில தத்துவ ஆராய்ச்சி சொல்றாங்க. வேதத்தில் அப்படி கிடையாது. ஆனால் ஆகம முறையில தான் 4 வகை பாதங்களாக, ஆகமத்தில் தான் இந்த 4 பாதத்தை சொல்கிறார்கள். அதை தான் அவர் சொல்றார். தில்லைவாழ்ந்தர்னு சொன்னா நீங்க வெறும் வேதத்தை அவங்க படிச்சவங்கன்னு நினைச்சுக்காதீங்க. ஞானமே முதலா நான்கும் நவையறத் தெரிந்து மிக்கார், குற்றமில்லாமல் தெரிந்து என்றால் ஆகமத்தை படிப்பதற்கு என்ன முறை, அவங்க வேதத்தை படிப்பதற்கு சில முறைகள் சொல்றாங்க. முக்கியமாக குறிப்பிட்ட பிறப்பிலே பிறந்திருந்தால்தான் வேதம் உங்களுக்குன்னு சொல்றாங்க, எல்லாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்படிலாம் சொல்றாங்க. இன்னும் சில விதி சொல்றாங்க, விதிவிலக்கு சொல்றாங்க, அது அவங்களுடைய தனி. ஆகமம் என்று சொன்னால் அதற்கு சில முறை இருக்குது அல்லவா, அதை தெரிந்து நவையறத் தெரிந்து மிக்கார் என்றால் குற்றமில்லாமல் அதன்படி ஒழுகி அதை கற்று ஆகம ஞானத்திலே உயர்ந்தவர்கள் என்பதை இந்த ஒருவரிலே சேர்க்கிறார், சொல்கிறார். ஏன் இது சிக்கலான இவ்வளவு விளக்கம் சொல்றாருன்னா, தில்லைவாழ்ந்தனர்கள் எல்லாம் அந்தனர்கள், அவங்க ஆகமத்தை முறையாக படித்தார்கள், குற்றமற படித்தார்கள். என்ன அர்த்தம்னா, ஆகமத்தில் எப்படி இருக்குன்னா சிவதீட்சை பெற்றவர்களுக்கு தான் ஆகமத்தை சொல்லணும்னு இருக்குது. அப்படி இருந்தா கூட பரவாயில்ல, சிவதீட்சை பெறாதவர்களுக்கு ஆகமத்தை சொல்லக்கூடாது என்று இருக்கிறது. சிவதீட்சை பெறாதவர்களுக்கு சொல்லக்கூடாது. இன்னொரு படி மேல போய் என்ன சொல்றாங்கன்னா, சிவதீட்சை பெற்றாலும் அதன்படி நின்று, அதன்படி நிக்கிறதுனா நீங்க வெறும் பூஜை பண்ணிட்டு இருந்தா மட்டும் போதாது, சிவபக்தி இல்லாதவர்களுக்கு ஆகம பொருளை விளக்கக்கூடாது என்று வருகிறது. அது கடுமையான விதி அவங்க சொல்றது. பெருமானிடத்திலே மெய்யன்பு இருந்தால்தான் ஆகமத்தை சொல்லணும். அப்போ என்ன வருதுன்னா, அவங்க அந்தணர்களாக இருந்து வேதத்தை படிப்பது இல்லாம, ஏன்னா ஆகமத்தை அவர்கள் கற்று வல்லார்கள் என்றால் சிவதீட்சை பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டியதா இருக்கும். அது சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா. அதெல்லாம் இல்லைங்க, வேதம் தான் பிரமாணம், ஆகமம் சும்மா ஏதோ அவங்க படிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம கூட இப்போ நாங்கள் என்எம்இன்னு சொல்லுவாங்க, நான் மேஜர் எலெக்டிவ் என்று கல்லூரியில், அதில் சான்ஸ்கிரிட் எடுத்து படித்தோம். நாங்கள் அடிப்படையாக தமிழ் படிக்கிறோம், ஆனால் நான் மேஜர் எலெக்டிவ் சான்ஸ்கிரிட் படித்தோன்னு சொன்னால் இப்போ சமஸ்கிருதமும் தமிழும் எனக்கு தெரியும்னு நான் போட்டுக்க முடியுமா? என்னமோ படித்தோம், அது தேர்வுக்காக படித்தோம், விட்டுட்டு போயிட்டோம். அது மாதிரி அவங்கெல்லாம் வேத விற்பனருங்க, தில்லைவாழ்ந்தனர், சும்மா ஆகமத்தையும் கொஞ்சம் படித்தாங்க என்பது போல் கிடையாது. வேதத்திற்கு எவ்வளோ முக்கியம் நீங்கள் சொல்கிறீங்களோ அது மாதிரி அவங்க ஆகமத்தை முறையாக படித்தாங்க என்று அவர் சொல்கிறார் என்று பார்க்கிறோம். இதற்கு சில தடைகள் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஆறுமுக நாவலர் உடைத்து எழுதுகிறார் என்று பார்க்கிறோம். சொல்லிட்டு அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் படிச்சுட்டு அதில் சொன்னதெல்லாம் நான் கடைபிடிக்க மாட்டேன் என்று சொன்னால் அது வீண். அதை தான் சேர்க்கிறார், சொல்கிறார். அதை படித்து அதன்படி நிற்கவே தான் என்ன செய்கிறாங்க, தானமும் தவமும் வல்லார், தானமும் செய்கிறார்கள், தவத்திலே சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லிட்டு தகுதியின் பகுதி சார்ந்தார், ஊனமேல் ஒன்றுமில்லார். தகுதி என்று சொன்னால் நடுநிலைமை, நடுநிலைமையோடு இருக்கக்கூடியவர்கள், நீதி செய்வதாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நடுநிலைமையோடு இருக்கிறாங்க. பகுதி என்று சொன்னால் பகை, நொதுமல், நட்பு ஆகிய இம்மூன்றானும் கோடுதலின்றி கொள்ளத்தக்கது. அதாவது எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் சிறப்பாக அவர்கள் நீதி செலுத்துவார்கள், நடுநிலையோடு இருப்பார்கள் என்று சொல்றாங்க. சொல்லிட்டு ஊனமேல் ஒன்றுமில்லார், குற்றமில்லாதவர்கள், தில்லைவாழ்ந்தவரிடத்துல ஒரு குற்றம் கூட சொல்ல முடியாது அப்படி வாழ்ந்தவர்கள், உலகெல்லாம் புகழ்ந்து போற்றும் மானமும் பொறையும் தாங்கி மனையறம் புரிந்து வாழ்வார். அவர்களுடைய இல்லறத்தினுடைய சிறப்பை, ஏன்னா இல்லறத்திலே இருந்து கொண்டு பெருமானை சிந்திக்கிறார்கள், வழிபடுகிறார்கள் என்றால் அவருடைய பொறையும் மானமும் உலகமெல்லாம் புகழக்கூடிய தன்மையிலே இருக்கக்கூடியது என்று சொல்கிறார். மனையறம் என்றால் இல்லறம், புரிந்து வாழ்வார் என்று அவங்களுடைய சிறப்பை சொல்கிறார். தானம் என்பதற்கு அறநெறியால் வந்த பொருளை, அது முக்கியம் இல்லையா,
தானம் என்று சொன்னா ஏதோ நான் கொள்ளையடிச்சு கொடுத்துருவேன் என்று செய்யக்கூடாது. அது தானம் கிடையாது. தானம் என்றால் அறநெறியால் வந்த பொருளை எல்லாருக்கும் கொடுத்துடலாமா என்றால் தக்கார்க்கு உவகையோடும் கொடுத்தல். அது ஒரு அருமையான விளக்கம். இது தமிழ்ல சும்மா ஒன்று சொல்றதுல கூட ஆழ்ந்த ஒரு பொருள் இருக்கும். முதல் 3 விதி இதுல இருக்கு. முதல் விதி அறநெறியால் வந்த பொருள், அறநெறியால் வந்த பொருளா இருக்கணும். அதை நீங்க கொடுப்பவர்களுக்கு தகுதி இல்லாம கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் பாட்டுல சாயந்தரானா வேற எங்கன்னா போய் அதை செலவு பண்ணுவாரு என்று சொன்னா அவங்க நீங்க ஊக்குவிக்க கூடாது. குற்றத்துக்கு நீங்க துணை போயிடுறீங்க இல்லையா? நமக்கு கூட சட்டத்துல என்ன சொல்றாங்க, குற்றம் செய்தவர்களை காட்டிலும் செய்ய தூண்டுபவர்களுக்கு தான் தண்டனை அதிகம்ன்றாங்க. அப்ப அவர்கள் மது மாமிசம் போல சாப்பிடுபவர்களாக இருந்தா அவங்களுக்கு நீங்க அறம் செய்தீங்கன்னா அது நல்ல அறம் கிடையாதுன்னு பார்க்கிறோம். எனவே இதான் 2வது விதி, தக்கார்க்கு கொடுக்கணும். 3வது என்னன்னு சொன்னா, என்னப்பா பண்றது, இந்த மாதிரி சிவஞான அருள்நெறி அறக்கட்டையில கேட்க போனேன் நான், அவங்க சொல்லிட்டாங்க, பேராசிரியர் வந்து பேசினாரு, ஏதோ ஒரு தம்பி பேசினார், அறம் செய்யணும்னு சொல்லிட்டாங்க, அதனால கொடுக்குறேன் என்று கஷ்டப்பட்டுட்டு கொடுக்க கூடாது. ஓகையோடும் கொடுத்தல், மனமகிழ்ச்சியோடு கொடுக்கணும் என்று சொல்றாங்க. 3 விதி சொல்றாங்க. அப்படி பொறுத்தனால்தான் அது தானம்னு பார்க்கிறோம். ஏன்னா அதுதான் சிறந்த அறம். நம்ம வாடுன்னு ஏதோ கஷ்டப்பட்டுட்டு ஏதோ சொன்னாங்கப்பா கொடுக்குறோம் என்று கொடுக்க கூடாது. அப்படி சிறப்புடையவர்கள் தில்லைவாழ்ந்தனர்கள் சொல்றாங்க. அடுத்த பாட்டுல செம்மையால் தனிந்த சிந்தை தெய்வ வேதியர்கள் ஆனார், மும்மை ஆயிரவர் தாங்கள் போற்றிட முதல்வனாரை இம்மையே பெற்று வாழ்வார், இனிப்பெரும் பேரொன்று இல்லார், தம்மையே தமக்கொப்பான நிலைமையால் தலைமை சார்ந்தார் என்று எழுதுகிறார். எப்படி பெருமானுடைய வாக்காக தடுத்தாட்கொண்ட புராணத்தில் சொல்லும் பொழுது சுந்தரருக்கு சொன்னார் பார்த்தீங்களா? என்ன சொன்னார்? அடியார்களை சொல்லும் பொழுது பெருமையால் தம்மை ஒப்பார், பேணலால் எம்மை பெற்றார் என்று சொன்னார். பா சுந்தரா, அவங்கள போய் பாடு, தில்லைவாழ்ந்தனதும் அடியாருக்கு மடியேன்னு அடி எடுத்து கொடுக்க போறார். அவங்கள பாடு, நீ பாட போறது லேசானவங்களப்பா. பெருமையால் தம்மை ஒப்பார், அவங்க பெருமைக்கு அவங்க தான் ஒப்பானவர்களை தவிர வேறு யாரும் சொல்ல முடியாது, ஒப்புமை சொல்ல முடியாது என்று சொல்றார். அதுதான் அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய அடியார்கள் சொன்னார். அதே மாதிரிதான் தில்லைவாழ்ந்தவர்களுமா. பாட்டு வந்து செம்மையால் தனிந்த சிந்தை, அந்த செம்மை என்பதற்கு 111வது பக்கத்துல கொடுத்திருக்கிறோம். அந்த கொடுத்தாச்சு இல்லையா? செம்மை என்று சொன்னால் சிவத்தையே மனதில் கொண்டிருக்கும் தன்மை என்று எழுதுறாங்க. திருநின்ற செம்மைன்னு சொன்னார் பாரு. திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரையன் என்று சொன்னார். அதுதான் சிறந்த செம்மை, திருநின்ற செம்மைன்னு பார்க்கிறோம். எனவே அந்த செம்மை என்பது சிவத்தையே மனத்தில் கொண்டிருக்கும் தன்மை என்று சொல்லிட்டு, அந்த சிந்தையோடு இருந்தால் என்ன வரும் என்று சொன்னால் செம்மையால் தனிந்த சிந்தை. தனிந்த என்று சொன்னால் பணிவுடைய என்று பொருள். பணிவுடைய சிந்தை. சித்தியார் பாட்டு தான் எழுதியிருக்கிறோம். தாழ்வெனும் தன்மைன்னு ரொம்ப சுருக்கமா எழுதியிருக்கேன். வாழ்வேனும் மையில் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வெனும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சாரும் ஊழ்பெறல் அரிது. சைவத்திற்கு வருவது அரிது என்று சொன்னால் எப்படி வர வேண்டும்னா தாழ்வெனும் தன்மையோடு, நான் வந்துட்டேனே என்று வரக்கூடாது, பணிவுடைய சிந்தையோடு வரணும். அதான் சொல்றா. தனிந்த சிந்தை தெய்வ வேதியர்கள் ஆனார். அவர்களெல்லாம் பெருமானிடத்திலே வழிபடக்கூடிய வேதியர்கள். மும்மை ஆயிரவர் தாங்கள் போற்றிட முதல்வனாரை, பெருமானை அவர்களெல்லாம் போற்றுகிறார்கள். எனவே அவங்க எப்படிப்பட்டவங்களாம்? முதல்வனாரை இம்மையே பெற்று வாழ்வார். பெருமானை அடைவதுதான் பெரும்பேறு என்று நம்ம சொல்றோம். அவங்களுக்கு தான் பெருமான் முன்னாடியே இருக்கிறாரே. திருச்சிற்றம்பலத்திலே காட்சி அளிக்கிறார், பெருமானுக்கு அணுக்கு தொண்டு செய்கிறார்கள், வழிபாடு செய்கிறார்கள். எனவே முதல்வனாரை இம்மையே பெற்று வாழ்வார். இந்த பிறவிலேயே பெருமானை அவர்கள் பெற்று விட்டார்கள். எனவே இனி பெரும் பேர் ஒன்று இல்லார், இனி அவர்கள் பெறுவதற்குரிய பேர் என்பது கிடையாது என்றால், ஏறத்தாழ சிவலோகமே அவங்களுக்கு இங்க இருப்பது போல, முக்தி உலகமே இங்க இருக்கிறது போல இருக்கிறது. எனவே பெருமானை பார்ப்பதை காட்டிலும் வழிபடுவதை காட்டிலும் வேறு ஒரு பேர் என்பது கிடையாது. இனி பெரும் பேர் ஒன்றில்லார், தம்மையே தமக்கொப்பான நிலைமையால் தலைமை சார்ந்தார். தம்மைதான் தமக்கு ஒப்பாக சொல்ல முடியும். எப்படி பெருமையால் தம்மை ஒப்பாரோ அதுபோல தில்லைவாழ்ந்தனருக்கு ஒப்பாக தில்லைவாழ்ந்தனரை தான் சொல்ல முடியும். அந்த அளவிற்கு தலைமை சார்ந்தார் என்று சொன்னால்,
தலைமைத்துவம் பெற்றிருக்கிறார்கள் தில்லைவாழ்ந்தனர்கள் என்று சொல்றார். கூத்தப்பெருமானை அந்த குறிப்பில் பாருங்க, கூத்தப்பெருமானை வழிபட்டு வாழ்தலை விட பெரும்பேறு இன்மையின், சிவலோகம்லாம் சிவலோகம் போயிட்டு கூட நம்ம என்ன பண்ண போறோம், பெருமானை தான் வணங்க போறோம். ஏன்னா நம்முடைய கொள்கைப்படி முக்தியில கூட உயிர் எப்படி இருக்கும் என்றால் சிவனடி கீழ் என்ன சொல்றார், பல்லோரும் ஏத்த பணிந்து உயிர் எப்படி இருக்கும், பணிந்து தான் இருக்குமே தவிர சிவனுக்கு சமமாக இருக்காது என்று பார்க்கிறோம். அதுதான் கூத்தப்பெருமானை வழிபட்டு வாழ்தலை விட பெரும்பேறு இன்மையின், அதை விட ஒரு பேர் என்பது கிடையாது. இங்கேயே பெருமான் வந்துட்டான், எனவே இனி பெரும் பேரொன்று இல்லார் என்றார். தம்மையே தமக்கோத்தல் என்பது சார்ந்ததின் வண்ணமாதல். அது என்னன்னா உயிர் சார்ந்ததுடைய வண்ணம் என்பது நம்முடைய சித்தாந்தத்திலே நாம் சொல்லக்கூடிய இலக்கணம். அவங்க யாரை சார்ந்திருக்கிறாங்க, தில்லை பெருமானை சார்ந்திருக்கிறாங்க. தில்லை பெருமான் நம்முடைய பெருமானுக்கு யாராவது ஒப்பு சொல்ல முடியுமா? ஒப்பு சொல்ல முடியாது. ஒப்புடைய நல்லன் ஓர் உருவ நல்லன் ஓர் ஊர நல்லன்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி அவர்களுக்கும் யாரும் ஒப்பு சொல்ல முடியாதுன்னா பெருமானை போலவே இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் சிவசாரூபம் பெற்றிருக்கிறாங்கன்னு சொன்னோம். அது உருவத்தில் இருந்தாலும் தன்மையிலும் அவர்கள் எப்படி இருக்கிறாங்க என்றால் பெருமானை போல இருப்பது சார்ந்ததின் வண்ணம் என்று உரையாசிரியர்கள் குறிப்பெழுதுகிறார்கள். இவ்வளவு சிறப்புடையவங்க நம்முடைய தில்லைவாழ்ந்தனர்கள். எனவே சேக்கிழார் பெருமான் எப்படி சொல்றாரு பாருங்க, இன்று இவர் பெருமை எம்மால் இயம்பலாம் எல்லைத்தாமோ தென்தமிழ் பயனாய் உள்ள திருத்தொண்ட தொகை முன் பாட அன்று வன் தொண்டர் தம்மை அருளிய ஆரூர் அண்ணல் முன் திருவாக்கால் கோத்த முறைமை முதற்பொருளானார் என்றால் என்ன சொல்றார் சேக்கிழார் பெருமான்? இவ்வளவு சிறப்புடையவர்கள் தில்லைவாழ்ந்தனர்கள். நம்முடைய பெரும்பேராக சொல்லக்கூடியதே முக்தின்னு சொல்றோம். அதையே அவர்கள் ஏறத்தாழ பெருமானை வழிபட்டு இங்கேயே அடைகின்றார்கள், பெரிதற்கரிய பேறு பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவங்களுடைய பெருமையை நான் சொல்ல முடியுமா என்று தன்னடக்கமாக சேக்கிழார் சொல்கிறார். இன்று இவர் என்றால் நம்முடைய தில்லைவாழ்ந்தனர்கள். இன்று இவர் பெருமை எம்மால் எம்பலாம் எல்லைத்தாமோ என்றால் அவங்களுடைய பெருமை என்னால சொல்ல முடியுமோ, சொல்லக்கூடிய அளவா அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம்னா சொல்ல முடியாது. அதனால தென்தமிழ் பயனாய் உள்ள திருத்தொண்ட தொகை முன் பாட ஏன்னு சொல்றார். அதுக்கு ஒரு காரணம் சொல்றார். இதெல்லாம் ஒரு சிறப்பு தான். கூடுதல் ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னா, திருத்தொண்ட தொகையை சொல்லும் பொழுது தென்தமிழ் பயனாய் உள்ள திருத்தொண்ட தொகைன்னு சொல்றாரு பாருங்க. நம்ம ஐயா கூட சிவனடியார் கூட்டத்தில் பேசினாங்க, தென்தமிழ் பயன்னு பேசினாங்க. அவங்களுடைய கட்டுரைகள் எல்லாம் ஐயாவுடைய அப்பா அருணையாருடைய கட்டுரைகள் எல்லாம் தொகுத்து தென்தமிழ் பயன் என்று அதற்கு தலைப்பில் தான் வெளியிட்டாங்க. என்றால் தமிழுக்குரிய பயனாக இருப்பது போல், ஏன்னா அதற்கு தானே வரார் சுந்தரர் பெருமானே வரார். எனவே தென்தமிழ் பயனாக இருக்கக்கூடிய திருத்தொண்ட தொகை அதை பாடுவதற்கு அன்று வன்தொண்டர் தம்மை அருளிய ஆரூர் அண்ணல், எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. சுந்தரமூர்த்தி சுவாமிகளை திருத்தொண்ட தொகை பாட வேண்டும் என்று கருதிய ஆரூர் பெருமான் முன் திருவாக்கால் கோத்த முதற்பொருளானார் என்றால் எவ்வளோ அடியார்கள் இருந்திருக்கிறாங்க. இப்போ முக்கியமாக 4 இருந்திருக்கிறாங்க. 4 3 திருத்தொண்ட தொகையில 3 பெருமக்களை யாராவது சொல்லியிருக்கலாம், வேற யாருன்னா சொல்லியிருக்கலாம். ஆனால் பெருமான் தில்லைவாழ்ந்தனர்தம் அடியாருக்கும் அடியேன் என்று அடியெடுத்து கொடுக்கிறார்னு சொன்னா அவருடைய வாக்கில முதல் பொருளாக திருத்தொண்ட தொகையினுடைய முதற் பொருளாக வருகிறார்கள் என்று சொன்னால் அவருடைய பெருமையை என்னால சொல்ல முடியுமா? பெருமக்களே, பெருமானே முதல்ல சொல்றான்னா அவருடைய பெருமை என்னால் சொல்ல முடியுமா என்று முடியாது என்று சேக்கிழார் பெருமான் கூறுகிறார். ஆரூர் பெருமான் முதற்பொருளாய் கோத்த இவர்தம் பெருமை எம்பலாம் எல்லைத்தாமோ, அது கொண்டு கூட்டு மாதிரி பாட்டு அப்படி படிக்கணும். எனவே அன்று என்பது கருத்து, அதுக்காக குறிப்பு எழுதியிருக்கிறோம். அதை சொல்லி அகலிடத்து உயர்ந்த தில்லை அந்தனர் அகிலமெல்லாம் புகழ்திரு மறையோர் என்றும் பொதுநடம் போற்றி வாழ்க நிகழ் திருநீலகண்ட குயவனார் நீடுவாய்மை திகழும் அன்புடைய தொண்டர் செய்தவம் கூறலுற்றாம். அவருடைய பெருமையை சொல்லி சேக்கிழார் பெருமான் முடிக்கிறார். எப்படி முடிக்கிறார் என்றால், அகலிடத்து உயர்ந்த தில்லை, அகலிடம் என்று சொன்னால் இந்த உலகம் பிரபஞ்சம்னு சொல்றோம் இல்லையா, பிரபஞ்சம் என்ற அந்த வட சொல்லுக்கு அகலிடம் என்பது நல்ல தமிழ் சொல். அப்பர் பெருமான் கூட அதை சொல்லுவார். பஞ்சம் என்று சொன்னால்
விரிந்தது என்று பொருள். அதனால்தான் பஞ்சபாத்திரம்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதுதான் அகலிடம் என்று வரும், அகன்ற இடம். அப்பர் கூட பார், அகலிடமே இடமாக ஊர்கள் தோறும் அட்டு உண்பார் இட்டு உண்பார் விளக்கார் ஐயம்னு பாடுறா. அப்புறம் புகலிடமாம் அம்பலங்கள்னு பாடுறா. அது மாதிரி அகலிடத்து உயர்ந்த தில்லை என்று சொன்னால் இமயமலை போல உயர்ந்தது, அகிலத்திலே இதான் உயர்ந்தது, ரொம்ப ஹைட்டுன்னு அதை சொல்ல வரல. பெருமான் நடனம் ஆடுகிறான் என்று சொன்னால் உயர்ந்த இடம் என்றால் சிறப்பான இடம், அதனுடைய தன்மையினால் உயர்ந்த இடம் தில்லை என்று சொல்கிறார். அகலிடத்து உயர்ந்த தில்லை, அந்த தில்லையில் இருக்கக்கூடிய தில்லைவாழ் அந்தனர் இல்லையா, தில்லை அந்தனர் அகிலமெல்லாம் புகழ்திரு மறையோர் என்றும் பொதுநடம் போற்றி வாழ்க. அவர்கள் பெருமானுடைய அந்த பொதுநடத்தை போற்றி வாழ்கன்னு சொல்லிட்டு, அப்புறம் யாருடைய சொல்ல, இது ஒரு காப்பிய முறை ஒன்று முடிக்கிறோம், அடுத்து எதை சொல்ல போறோம் என்ற ஒரு குறிப்பு சொல்வது. நிகழ் திருநீலகண்ட குயவனார் நீடு வாய்மை திகழும் அன்புடைய தொண்டர் செய்தவம் கூறலுற்றான். எப்படி சுந்தரர் திருத்தொண்ட தொகையில பாடும் பொழுது அந்த ஒரு வரியிலேயே ஒரு குறிப்பை சொல்லிடுறாரோ, இப்போ இவருக்கே பாருங்க, திருநீலகண்டத்து குயவனார்க்கடியே அப்படி சொல்லும் பொழுது திருநீலகண்டன் என்பது அவர் குயவனார் என்று நமக்கு தெரிந்து விடுகிறது, ஒரு குறிப்பு கொடுத்துடுறாரு இல்லையா. அது போல இவர் என்ன சொல்றார், நீலகண்டரை சொல்ல போறேன்னு சொல்ல வேண்டியது தானே. நீலகண்ட குயவனார் நீடு வாய்மை திகழும் அன்புடைய தொண்டர். அந்த வாய்மை என்பது நமக்கு தெரியும், எப்படி அவர் அந்த வாய்மையை காப்பாற்றினார் திருநீலகண்டர் என்று சொல்லிட்டு திகழ் அன்புடைய தொண்டர்னு சொன்னார். அவர் பெருமானிடத்திலே பேரன்புடைய தொண்டர். ஏன்னா அந்த அன்புதான் அவருக்கு அந்த சொல்லை காப்பாற்றுவதற்கு துணை செய்கிறது. உலகில் இன்பத்தை காட்டிலும் சிற்றின்பத்தை காட்டிலும் பெருமானுடைய நீலகண்டம்னு சொல்லிட்டாங்க. அந்த அம்மா நீலகண்டம்னு சொன்ன உடனே அதை நம்ம காப்பாற்ற வேண்டும் என்று அவர் முதல்ல பார்க்கிறார். ஏதோ அப்படி போயிட்டாரு, அதுக்கும் சேர்க்கிறார் சொல்றார், அருமையான விளக்கம் சொல்கிறார் என்று பார்க்கிறோம். அவங்க சொன்ன உடனே அருளாளர்களுக்கெல்லாம் பெரியவர்களுக்கெல்லாம் அதுதான், ஒரு சொல் வந்துடுனா அவங்களுக்கு உடனே தெரிஞ்சு போயிடும், அதுவா இதுவா என்று பார்க்கிறார். பெருமான் தான் திருநீலகண்டம்னு சொல்லிட்டாங்க அந்த அம்மா, அதுக்கப்புறம் என்ன இருக்கு என்று அந்த வாய்மையை நிற்கிறார் அல்லவா, அதை சொல்றார். நீடு வாய்மை திகழும் அன்புடைய தொண்டர் செய் தவம் என்று சொல்கிறார். அதுக்கு தான் அடிக்கடி சொல்றது, தவம் என்று சொன்னால் வேடிக்கையா சொல்லுவாங்க இல்லையா, இல்லறம் கஷ்டமா துறவரம் கஷ்டமான்னு சொன்னா துறவரம் கஷ்டம்தான். துறவரம் என்று சொன்னா கூட போயிட்டோம்னு சொன்னா கஷ்டப்பட்டு ஏதோ போயிட்டோம் என்றால், அதற்கப்புறம் உங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய சூழல் எல்லாம் வழிபடக்கூடிய சூழல், எங்க திரும்பினாலும் காவியா இருக்கும், பெருமான் இருப்பார், திருமுறைன்னு படிச்சுட்டு இருக்க வேண்டியதுதான். இல்லறம் என்று சொன்னால் மனைவி குழந்தை அப்புறம் அவர்களுக்குரிய தேவைகள் நமக்குரிய தேவைகள் கடமை என்று சொல்லி இல்லறத்திலே இருந்து கொண்டு பெருமானை நாம் விடாது சிந்திக்கிறோம் என்றால் அது பெரிய சிறப்பு என்று இல்லறத்தை சொல்லுவாங்க. அது அறம்னே நம்ம சொல்றோம் இல்லையா, எப்படி துறவரமோ அது போல இல்லறம். அதான் சொல்றார். அதுக்குதான் நம்ம சைவத்தில் சொல்றது, தவம் என்று சொன்னால் ஏதோ எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுல போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறது இல்லை. நம்மை பொறுத்தவரை தவம் என்று சொன்னால் சரியை கிரிய யோகம் தான். சரியை கிரிய யோகத்தை யார் வேணா செய்யலாம், இல்லறத்துல இருக்கிறவங்களும் செய்யலாம்னு பார்க்கிறோம். அந்த அன்பு மாறாமல் இருக்கணும், அதுதான் சுந்தரர் காட்டுறார். இப்ப கூட எங்க கல்லூரியில பேசும்பொழுது சொன்னோம், இந்த திருவொற்றியூருடைய பாட்டு நமக்கு பிடித்த ஒரு பாட்டு. அது பிழைப்பனாகிலும் திருவடி பிழைன்னு சொல்றாரு பாருங்க. ஏதாவது நான் பிழை செய்யலாம் பெருமானே, உன்னை நான் மறந்துட்டு நான் வேற எதுவும் செய்ததில்லைன்னு சொல்றார். அதுதான் அது மாதிரி தவம் என்பது இறைவனுடைய நினைவோடு நாம் செய்யக்கூடியது, எல்லாம் தவம் தான். ஏன் குறிப்பா இவர் சொல்றார் என்றால், அந்த திருநீலகண்டம் திருநீலகண்டம் என்று அந்த ஒரு சொல்லையே எண்ணிக்கொண்டு, ஏன்னா வள்ளுவர் அதுதானே சொல்றார், நம்ம சமயத்திலே அதான் சொல்றோம். என்னன்னா, உங்களை எடுத்த உடனே இதெல்லாம் விட்டுருங்க இதெல்லாம் விட்டுருங்க என்று சொல்லக்கூடாது. இப்போ அவங்க குழந்தைங்க இருக்கிறாங்க, 3 பேர் வந்திருக்கிறாங்கன்னு சொன்னா, நீ போனை பார்க்காத டிவி பார்க்காதன்னு சொன்னா அடுத்த குழந்தைங்க என்ன கேள்வி கேட்பாங்க, சரி நான் இதை பண்ணல என்ன பண்ணணும்னு கேட்பாங்க. வகுப்புல உட்காரு, கோவிலுக்கு வா, வெளியில போ, விளையாடு என்பது போல் நம்ம ஏதாவது ஒன்று சொல்லணும். சின்ன குழந்தையா இருந்தா கூட கேட்கும் இல்லையா. இப்போ குழந்தைங்களாம் நல்ல கேள்வி கேட்குது. ஒன்றை செய்யக்கூடாது என்று சொன்னா எதை செய்யணும்னு நம்ம சொல்லணும். அது போல அதான் அவர் சொல்றார் அருமையாக, பற்றுக பற்றற்றான் பற்றினை. எதுக்கு என்று சொன்னால் பற்றுக, அப்பற்றை பற்றுவிடற்கு என்று சொல்றார். பற்று விட வேண்டும் என்றால் பெருமானுடைய கடல்களை பற்ற வேண்டும், அப்பதான் பற்று விட முடியும். எல்லாத்தையும் விட்டு விட்டுன்னு சொன்னா பிடிச்சிக்கிறது எதை பிடிச்சிக்கணும்னு சொல்லணும். அது போல இங்க ஏன் அவருடைய தவத்தை சொல்கிறார்கள் என்றால், சாதாரண விஷயமா இளமை
இருக்கும் பொழுது அந்த இன்பத்தை அவர் துறந்து இருக்கிறார். அதுவும் ஐயா சொன்ன நினைவுதான் எனக்கு. குயவனார் என்று சொன்னால் இப்ப பொதுவாகவே நம்ம வீட்டில் இப்ப பெண்கள் ஏதாவது சிறு தொழில் செய்யறாங்கன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். ஒண்ணு வேணாம், தையல் தொழிலே வச்சுக்கோங்க. ஒரு தையல் தொழில் செய்யறாங்கன்னா வீட்டில் எவ்வளவு அடைப்பாச்சாரமா இருக்கும். தையல் மிஷின் இருக்கும், துணிகள் கிடக்கும், ரொம்ப இதா இருக்கும். அது போல இவர் குயவனார். மழை வந்ததுன்னா வெளியில போட்டு வைக்க முடியாது, மண்ணோ ஏதோ ஒண்ணு அப்படி இப்படின்னு பானைகள் அடுக்கி வச்சிருப்பார். வீடெல்லாம் சின்ன ரொம்ப பெரிய வீடா அவர்களுக்கு இருக்காது. அந்த இடத்துல அவங்க இருந்து கொண்டு மனைவியோடு இருந்தும் அந்த வாக்கை அவர் சத்தியமாக போற்றுகிறார். அதுக்கப்புறம் ஒரு பிழையே செய்யலையே, அவங்க மனைவியே யாரோ ஒருத்தர் போலதான் வாழ்கிறார். அதுவும் அவங்களுக்கு தான் அது தெரியுங்க. அதுதான் பெரிய விஷயம். அதெல்லாம் இப்ப எண்ணி பார்த்தா நினைச்சு கூட பார்க்க முடியல. அந்த மாதிரி ஒரு அற்புறு புணர்ச்சியின்மை அயலறியாமை வாழ்ந்தார்னு சொல்றார் சேர்க்கிறார். மற்றவங்க யாருக்கும் தெரியாது அவங்களுக்குள்ள இது மாதிரி இருக்கிறாங்க என்று. அப்படி வாழ்கிறார் என்றால் என்ன அவருக்கு தவம் என்றால், அவர் இதை விட்டுட்டார், சிற்றின்பத்தை விட்டுட்டார். என்ன காரணம் என்றால் அவர் நீலகண்டத்தை பிடிச்சிட்டார். நீலகண்டத்தை பிடித்ததனால் அவருக்கு இது சாதாரணமா போயிடுச்சு என்றுதான். இருந்தாலும் நம்ம சொல்லாமே தவிர அது பெரிய விஷயம் என்பதனால சேக்கிழார் பெருமான் இங்கேயே ஒரு குறிப்பு கொடுக்கிறார். செய் தவம், அவருடைய தவம் பெரும் தவம், அதை நான் சொல்றேன் என்று சொல்கிறார். குறிப்பு சும்மா ஒரு மேற்கோள் மட்டும் கொடுத்திருக்கிறோம். திருத்தொண்ட திருவந்தாதியிலே தில்லை திருநீலகண்ட குயவனாம் செய்தவனே, நம்பியாண்டார் நம்பிகளும் ஒரு பாட்டு தானே சொல்றார். ஆனால் அவரை பத்தி சொல்லும் பொழுது நீலகண்ட குயவன் என்ற செய்தவனே என்று தவத்தை சொல்றார். அவருடைய தவத்தை சொல்கிறார் என்று சொன்னால் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அதானே நம்ம சிறப்பு சொல்கிறோம். அவர் திருமணம் என்ன 2 திருமணம் செய்திருக்கலாம், பெருமானை கேட்டிருக்கலாம். ஆனால் அவர் யோகி தான். யோக மார்க்கம் என்பதுதான் அவருடைய மார்க்கம் என்று சொன்னால் அதுதான் அருளாளருடைய நிலையை நம்முடைய மனசை வைத்து எடை போடக்கூடாது. வேடிக்கையா குழந்தை கேட்பது போல கேட்கக்கூடாது. அவர் தான் கல்யாணம் பண்ணாரு, அவருக்கு எப்படி யோகத்துல சொல்லலான்னு கேட்கக்கூடாது. அவருடைய நிலை என்பது வேறு, திருநீலகண்டனுடைய நிலை என்பது வேறு. யாருக்குமே தெரியாது. கடைசியில் தானே அவங்க கையை பிடிச்சி சொன்னா அதெல்லாம் முடியாது என்று சொல்லும் பொழுது அவர் சொல்ல வேண்டியதா இருக்குது என்று பார்க்கிறோம். அது அவருடைய சரிதத்தில் விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய குறிப்புல அடியன் முதல்ல சொன்ன மாதிரி ஆறுமுக நாவலுடைய அந்த சூசன செய்திகள் அதுதான் எழுதியிருக்கிறோம். தில்லைவாழ்ந்தனர் புராணம் என்பது நிறைவாகிறது. ஆறுமுக நாவலர் என்ன செய்கிறார், அந்த புராணத்திலே சொல்லப்பட்ட நுட்பமான செய்திகள், அதான் சூசனம்னு பொருள், சுருக்கமாகவும் நுட்பமானவும் அந்த செய்திகள் எல்லாம் விளக்கிறார். அதுலயே அவர் ரொம்ப விரிவா நிறைய சொல்கிறார். அதுல சிலது மட்டும்தான் நான் எழுதிட்டு வந்திருக்கிறேன், அதை நம்ம பார்க்கலாம். முதல்ல எடுத்த உடனே பெருமானை சொல்கிறார் இல்லையா. ஏன்னா நம்ம இதை படிச்சுட்டு தான் இதை சூசனத்தை படிச்சா நமக்கு புரியும். ஆதியா நடுவுமாகியும் கற்பனை கடந்த ஜோதியும் சொல்றார். எனவே அவர் என்ன பண்றார், அதாவது 4 தலைப்புகளிலே விளக்குகிறார். என்னென்னா சிதம்பரத்தினுடைய மகிமை அது முதல்ல, அப்புறம் தில்லைவாழ்ந்தனருடைய மகிமை, 3வது வேத உணர்ச்சி, 4வது சைவ ஆகம உணர்ச்சி என்று சொல்லி 4 விதமாக உட்டலைப்புகளை கொடுத்து விளக்குகிறார் என்று பார்க்கிறோம். அந்த நடை கொஞ்சம் சிரமமான நடை தான், இருந்தாலும் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஐயாலாம் சொல்லியிருக்கிறாங்க, கேட்டிருப்பீங்க அன்பர்கள், அது பாருங்க. முதல்ல சிதம்பரத்தினுடைய மகிமை. ஏன்னா இவருடைய நடையை காட்டிலும் எப்படி திருக்குறளே எளிமையா இருக்கும், பரிமேழகருடைய உரை கஷ்டம்னு சொல்றாங்களா, அது போல சேக்கிழார் சொன்ன கருத்துக்களை இவர் சூசனத்தில் சொல்லும் பொழுது நடை ரொம்ப கடினமா இருக்கும்.
அதனால நீங்க தேநீர் குடிச்சா கூட நல்லதுதான், நல்லா தெளிவான்னு கேட்கலாம். முதல்ல சிதம்பரத்தினுடைய மகிமைன்னு கொடுத்திருக்கிறாரு. குறிப்பை பாருங்க. சாந்தோக்கியபனிடத்திலே பிரமபுரத்தில் உள்ள தகரமாகிய புண்டரீக வீட்டினுள்ளே இருக்கும் ஆகாச மத்தியில் விளங்கும் அதிசூக்கும சித்தை அறிதல் வேண்டுமென்று தகரவித்தை சொல்லப்பட்டது. அதான் எழுதுறார். என்னன்னா, சாந்தோக்கிய உபனிடதம் என்பது ஒரு உபனிடதம். அந்த உபனிடத்திலே தகர வித்தை என்று சொன்னால் இந்த தகராலய ரகசியம்னு சொல்லுவாங்க பாருங்க, அது சொல்லப்பட்டதுன்னு ஒரு விளக்கம் கொடுக்கிறார். என்ன என்றால், தகரம்னா சூக்குமம். அது இவர் சொல்லும் பொழுது எப்படி அது அகத்திலும் இருக்கிறது புறத்திலும் இருக்கிறது விளக்குகிறார். எப்படி பாருங்க, பிரமபுரத்தில் உள்ள தகரமாகிய புண்டரீக வீட்டினுள்ளே, அதெல்லாம் என்ன நீங்க படிச்சிட்டீங்க 2 வரி. எது எது என்று சொன்னால், இங்கே பிரமபுரம் என்றது இச்சரீரத்தையும், உடம்புதான் பிரமபுரம்னு சொல்றார் அந்த உபநிடத்துல வர செய்தி. இச்சரீரத்தையும், புண்டரீக வீடு என்றது இருதய கமலத்தையும், உடம்பு என்பது பிரம்மபுரம் என்று சொன்னால் அதுல இருக்கக்கூடிய புண்டரீக வீடு என்பது இருதய கமலம், இருதயம். அதுதான் மாணிக்கவாச இன்றெனக்கு அருளி இருள்கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறின் பாடுறாரு பாருங்க. அதுதான் இருதய கமலத்தையும். அந்த பாட்டு அதனாலதான் திருவாசகத்தினுடைய இருதய பாடல்னு சொல்லுவாங்க, இன்றெனக்கு அருளி பாடலை. ஏன்னா நுட்பமா அந்த கருத்தை சொல்கிறார் என்று. அப்புறம் தகரமாகிய புண்டரீக வீட்டினுள்ளே இருக்கும் ஆகாச மத்தியில் சொல்றார் பாருங்க. அந்த ஆகாசம் என்றது பராசக்தியையும், பராசக்தின்னு சொல்றார். ஏன்னா பெருமான் இருக்கக்கூடிய அந்த தலம் என்பதும் பெருமானுடைய அருள்வெளி, அருளை தான் இடமாக கொள்கிறான் என்று பார்க்கிறோம். ஆகாசம் என்பது பராசக்தியையும், அதிசூக்கும சித்தி என்றது பரபிரம்மமாகிய சிவத்தையும் என்று இது புறநிலையிலே. ஆறுமுக நாவலர் என்ன பண்றார், முதல்ல அந்த சாந்தோக்கு உபனிடத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்கு விளக்கம் கொடுத்துட்டார். இதைத்தான் உபநிஷத்துல சொல்றாங்க என்று சொல்லி சிதம்பரத்தினுடைய மகிமை என்று அவர் என்ன பண்றார் எழுதும் பொழுது, புறத்தும் இப்படியே அவர் என்ன எழுதுறார், பிரமபுரம் என்பது பிரம்மாண்டம். பிரம்மாண்டம் என்று சொன்னால் பெருசாக இருக்கக்கூடிய இந்த அண்டம், அண்டம்னு சொல்றேன், அதுதான் எழுதுறார். பிரம்மாண்டம் என்றால் பெரிய சிறப்பான இந்த அண்டம், அது பிரமபுரம். பிரமபுரத்தில் இருக்கக்கூடிய புண்டரிக வீடு என்பது தில்லைவனம். ஹிருதய கமலம் சொன்ன இல்லையா, அந்த ஹிருதயம் போல இருப்பது தில்லைவனம். தில்லைவனம் என்றால் அந்த ஊர், பெருமான் நடனமாடக்கூடிய சிதம்பரம், அதுதான் தில்லைவனம். அதற்கு உள்ள போனா ஆகாசம் என்று சொன்னோம். அந்த ஆகாசம் என்பது பராசக்தியாகி திருச்சிற்றம்பலம். அந்த ஆகாசத்திலே தான் இருந்து பெருமான் அருள் செய்கிறான். இங்க பார்க்கும் பொழுது பராசக்தின்னு சொன்னோம். இங்க பராசக்தியாக இருப்பது எது என்றால் திருச்சிற்றம்பலம் என்பது பெருமான் நடனமாடக்கூடிய அந்த இடம் திருச்சிற்றம்பலம் சொல்லிட்டு, அதிசூக்கும சித்து என்பது அத்திருச்சிற்றம்பலத்தில் நிறுத்தனம் செய்யும் பரபிரம்ம சிவம். நிறுத்தம் என்று சொன்னால் ஆடல், நடனமாடக்கூடிய நம்முடைய பரம்பொருளாக இருக்கக்கூடிய சிவம் தான் இங்க பரபிரம்மமாகிய சிவம்னு சொன்னார். தில்லையிலே நடராஜ பெருமான் என்று சொல்லி அடுத்தவர் எழுதுறாரு பாருங்க. இவ்வாகாசம் எந்த ஆகாசம் என்றால் அவர் சொன்னது மேல சொன்னது, பூதாகாசம் போல் சடமாகாது சித்தேயாம், ஆதலால் சிதம்பரம் எனப்படும். அருமையான ஒரு விளக்கம் கொடுக்கிறார். இந்த ஆகாசம் இருக்கு இல்லையா, எது புறத்து இருக்கக்கூடிய ஆகாசம், பராசக்தி ஆகிய திருச்சிற்றம்பலம்னு சொன்னமே. இப்ப பெருமான் நம்ம பார்க்கிறோம் இல்லையா தில்லையில, அங்க ஆடக்கூடிய திருச்சிற்றம்பலம் என்பது பூதாகாசம் போல் அன்றுன்னு எழுதுறார். இதெல்லாம் புதிய செய்தி. இன்னொன்னு பின்னாடி ஆகமத்துக்கு விளக்கம் சொல்லுவா, அதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. வித்தியாசமான எனக்கு வித்தியாசமா புதுசா படிக்கிறது. ஏன்னா பெரியவங்களுக்கெல்லாம் இதா இருக்கும். என்ன சொல்றார் என்றால், பெருமானை ஆடக்கூடிய அந்த இடம் என்பது நம்ம சாதாரணமா சொல்லக்கூடாது. இந்த திருச்சிற்றம்பலமே சித்துன்றார், சித்தேயாம், அதனாலதான் சித்தம்பரம், சிதம்பரம் எனப்படும் சொல்லிட்டு, இச்சிதம்பரம் என்னாலும் நீக்கமின்றி விளங்கும் ஸ்தானமாதலால், ஸ்தானம்னா இடம், தில்லைவனமும் சிதம்பரம் என பெயர் பெறும். சிதம்பரம் என்று சொன்னா பெருமான் ஆடக்கூடிய திருச்சிற்றம்பலம் தான், அதான் சிதம்பரம். ஏன்னா ஊருடைய பெயர் தில்லைவனம். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா பாட்டே தில்லைவனம் காசி திருவாரூர் மாயூரும் அப்படின்னு வரும். அந்த பாட்டுல முக்தி தலங்கள் சொல்லும்போது சிதம்பரத்தை தில்லைவனம்னு சொல்லுவாங்க, சிதம்பரம்னு சொல்ல மாட்டாங்க. எனவே அந்த சிதம்பரம் ஆகிய திருச்சிற்றம்பலம் என்றும் நீங்காமல் இருப்பதால் அது இருக்கக்கூடிய இடமும் திருச்சிற்றம்பலம் என்று அவங்க சொல்றாங்க. சொல்லிட்டு தில்லைவனமும் சிதம்பரம் என பெயர் வரும் அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்து சில செய்திகள்லாம் அவர் சொல்வாரு. நான் கொஞ்சம் முக்கியமானது மட்டும்தான் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். அடுத்து பாருங்க.
இதெல்லாம் வந்து சிதம்பரத்துடைய மகிமையாக அவர் எழுதுவது. ஏன்னா நம்ம சிதம்பரத்தை பத்தி பாட்டு பார்த்தோம் புராணத்துல, அதுக்காக அவர் எழுதுறார். தாவரமாகிய அண்டமும் சங்கமமாகிய பிண்டமும் சமமாதலால், அதாவது அண்டத்துள் இருப்பதே, இந்த பிண்டத்தில் இருப்பதே அண்டம், அண்டத்தில் இருப்பது பிண்டம்ன்றாங்க. ரெண்டும் வந்து ஒண்ணுதான், ஒரு தொடர்பு இருக்கிறது என்று அவங்க சொல்றாங்க இல்லையா? அதுபோல பிண்டமாகிய சரீரத்தில் இடைக்கும் பிங்களைக்கும் நடுவில் உள்ள சுழுமனை நாடியும் இது உள்ள, அதாவது பிண்டம் என்றால் நம்முடைய உடல், உடலுக்குள்ள. அடுத்து சொல்ற பாருங்க, பிரம்மாண்டத்தில் உள்ள இப்பரதகண்டத்திலே, பிரம்மாண்டம் என்றால் இந்த அண்டத்திலே இருக்கக்கூடிய, பரதகண்டம்னா நம்ம நாடு, பரதகண்டத்திலே இலங்கைக்கும் இமயமலைக்கும் நடுவில் உள்ள தில்லையும், எதை ஒப்புமை சொல்லுகிறார் என்றால், எப்படி இடகலை பிங்களை நாடிக்கு நடுவே சுழுமனை நாடி வழியாக போய் பார்த்தால், ஞானசம்பந்தர் தானே சொல்றார், ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன்சுடர் ஞான விளக்கினை ஏற்றி நண்புலத்து ஏனை வழி திறந்து ஏத்துவார்க்கு இடரான கெடுப்பன் அஞ்செழுத்துமேன்றார். அப்படி போனால் பெருமானுடைய தரிசனம் கிடைக்கும், துன்பம் நீங்கும் என்று சொல்லி அது அஞ்செழுத்தும் துணையா இருக்கும்னு அவர் பாடுறார். அதுபோல அந்த இடைக்கும் பிங்களை, இடைனா இடகலை நாடி, அதற்கு நடுவிலே நாம போய் பெருமானை தரிசிப்பது போல் இங்க பரதகண்டத்திலே இமயமலைக்கும் இலங்கைக்கும் நடுவில் உள்ள தில்லையும் கருணாநிதியாகிய சிவன் ஆனந்த நிறுத்தம் செய்யும் ஸ்தானமாம். கருணாநிதி என்றால் கருணை புரிகின்ற கருணையாளன். அப்படிப்பட்ட பெருமான் நடனமாடக்கூடிய, அதுவும் ஆனந்த நடனமாடக்கூடிய இடம். அதுதான் யோகத்தில் சொல்லுவாங்க, பெருமானை தரிசனம் செய்துட்டு அது பெரிய ஆனந்தம் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லுவாங்க. அந்த குறிப்பில் அவர் சொல்கிறார். சொல்லிட்டு அது அந்த பாட்டு சிலது எழுதுகிறார், நான் அதை அப்படியே மேற்கோள் கொடுத்துட்டேன். கோயில் புராணம் திருவாதூர் அடிகளுடைய புராணத்திலே காண்க என்று அதை கொடுத்துருக்கிறோம். இந்த செய்தி அதில் வருது, அதுக்காக அவர் காட்டுகிறார். சொல்லிட்டு இத்திருநிறுத்தமாவது பஞ்சகிருத்தியமேயாம், அப்புறம் கோயில் புராணம், உண்மை விளக்கம், திருவாசகம் முதலியவற்றில் காண்க. அந்த பெருமான் ஆடக்கூடிய ஆனந்த நடனம் என்பது என்ன என்று அவர் எழுதுகிறார். பஞ்சகிருத்தியம் என்று சொன்னால் ஐந்தொழில். ஐந்தொழில் என்றால் பல வகையாக நம்ம சொல்றோம் இல்லையா? உண்மை விளக்கத்திலேயே பெருமானுடைய ஊன நடனம், ஞான நடனம்னு சொல்லுது. அது எல்லாத்தையும் அவர் அதில் விளக்கிறார். அதெல்லாம் நம்ம படிக்கிற செய்தி, அடிக்கடி சொல்ற செய்தியா இருக்கவே நான் அதை விட்டுட்டு உங்களுக்கு மேற்கோள் மட்டும் கொடுத்துட்டேன். உண்மை விளக்கத்தில் பார்த்துக்கலாம். திருவாசகத்தில் அவர் எதை மேற்கோள் காட்டுகிறார் என்று சொன்னால், தினைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே, அந்த பாட்டு சொல்றார். நினைத்தொரும் காண்தொரும் பேசுந்தொரும் எப்போதும் அனைத்து எலும்பு உள்நக ஆனந்தத்தேன் சொரியும் கொனிப்புடையான் என்று பெருமானுடைய நடனம் என்பது ஆனந்த நடனமாக இருக்கிறது. அது வந்து நினைக்கும் பொழுதும் இன்பம் தருகிறது, காண்தொரும் இன்பம் தருகிறது, பேசுந்தொரும் இன்பம் தருகிறது என்று மாணிக்கவாசக பெருமான் குறிப்பிடுகிறார் என்று அதை அவர் மேற்கோள் காட்டுகிறார் என்று பார்க்கிறோம். எனவே இந்த ஆனந்த நடனம் என்பது ஏதோ பெருமான் சும்மா ஆடுறா என்று கிடையாது. நம்ம முன்னே சொன்னோம், ஒரு தொழில் என்று சொன்னால் அதனுடைய பயன், ஆடல் தொழிலுக்குரிய பயன் என்பது பெருமான் உயிர்கள் எல்லாம் உய்தி பெற வேண்டும் என்பதற்காக ஆடுகிறான் என்பதனால் அதனுடைய குறிப்பு என்பது பஞ்சகிருத்தியம், ஐந்தொழில் செய்கிறான் என்று பார்க்கிறோம். உயிர்களுக்கெல்லாம் அருளணும், அருளி வீடு பேறு தரணும் என்று பார்க்கிறோம். இது சிதம்பரத்தினுடைய மகிமை சொல்லிட்டார். அடுத்து தில்லைவாழ்ந்தனருடைய மகிமை என்று சொல்லும் பொழுது, இத்துணை பெருஞ்சிறப்பினதாகிய சிதம்பர ஸ்தலத்தில், சிதம்பரம் வந்து இவ்வளவு சிறப்புடையதா இருக்குது. அதுல வியாக்கிரபாத முனிவர், பதஞ்சலி முனிவர் என்பவர்களோடு இத்தில்லைவாழ்ந்தனர் 3000 பராசக்தியால் அதிஷ்டிக்கப்பட்ட சுத்தமாயாமயமாகிய கனக சபையின் கண்ணே பரமகாருண்ய சமுத்திரமாகிய சிவன் செய்தருளும் ஆனந்த தாண்டவத்தை தரிசனம் செய்து பேரானந்தம் அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள். ஒரு அருமையான விளக்கத்தை எழுதுகிறார். சொல்லிட்டு அப்புறம் அவர் என்ன சொல்றார் என்றால், சிவனே தில்லைவாழ்ந்தருள் யாமொருவன் என்பது கோயில் புராணம் காண்க. அதை அவர் விரிவாக எழுதுறாரு. அதை நான் முதலே உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். ஏன்னா தொடங்கும் பொழுதே தில்லைவாழ்ந்தருடைய சிறப்பை சொல்லும் பொழுது பெருமான் 3000 ஒருவனாக இருக்கிறான் என்று நம்ம சொன்னோம். அது ஒரு சிறப்பு, அது தனிச்சிறப்பு, யாருக்குமே இல்லாத சிறப்பு என்று நம்ம சொன்னோம். அது ஆறுமுக நாவல் சொல்றாருன்னு சொல்லி நான் அதை விளக்கிட்டேன். எனவே அந்த பேராகிராஃப் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இதுல எழுதியிருக்கிறது மட்டும் பாருங்க. இவருடைய சிறப்பு சொல்லும் பொழுது நம்ம கனக சபை, பொற்சபை இருக்கு இல்லையா, பெருமான் அதுக்கான விளக்கம் தருகிறார் பாருங்க. அந்த சபை என்பது பராசக்தியால் அதிஷ்டிக்கப்பட்ட சுத்தமாயாமயமாகிய கனக சபைன்னு சொல்றார். பெருமான் வந்து அதிஷ்டித்தல் என்றால் இடமாக கொண்டிருக்கிறான் இல்லையா கனக சபை, அது நம்மை போல சாதாரண இடம் அல்ல. ஏதோ நம்ம
வீட்டிலலாம் இருக்கக்கூடிய ஒரு இடம் போல இல்லை. பரசக்தி என்று சொன்னால் நமக்கு தெரியும், பெருமானுடைய பறையிடமா நின்றுன்னு சொல்றாங்க பாருங்க, உண்மை அது மாதிரி பெருமானுடைய அருள், அவங்களுடைய அருளே அதிஷ்டானம் என்பது கனக சபைன்றார். அது ஒரு பெரிய செய்தி. அந்த இடத்துல தான் பெருமான் என்று ஆடுகிறான் என்றால் அங்க போய் இவங்க வழிபாடு செய்கிறாங்கன்னா எவ்வளவு சிறப்புடையவர்கள் என்று அவர் எடுக்கிறார். எடுத்துட்டு பரமகாருண்ய சமுத்திரமாகிய, அதாவது பரமகாருண்யம் என்றால் கருணை, சமுத்திரம் என்றால் கடல், கருணை கடலாக இருக்கக்கூடிய சிவன் செய்தருளும் ஆனந்த தாண்டவத்தை என்றால் அங்கு ஆடக்கூடிய கூத்து ஆனந்த கூத்து தரிசனம் செய்து பேரானந்தம் அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் எப்படியும் வழிபாடு செய்கிறார்கள். எப்படி தினமும் அவங்க தரிசனம் செய்கிறாங்க. ஏன்னா தில்லை 3000 எல்லாம் ஊரை விட்டு போக மாட்டாங்க. அது ஒரு முக்கியமான குறிப்பு. ரொம்ப கடல் தாண்டி போவதோ அல்லது வேற எங்கன்னா போயிட்டு வர்றதோ கிடையாது. அவருடைய தில்லைனா தில்லை தான், அப்படி இருக்கக்கூடியவர்கள். எனவே அந்த தாண்டவத்தை எப்போதும் தரிசனம் செய்யக்கூடியவர்கள் என்று அது அவருடைய சிறப்பு என்று எழுதுகிறார். அப்புறம் பெருமான் அவர்கள் ஒருவனாக இருக்கிறான் என்று அதை விரிவாக எழுதுகிறார். அடுத்து வேத உணர்ச்சி, இதெல்லாம் தில்லைவாழனருடைய அந்த செய்தி, அவருடைய வேத உணர்ச்சி எப்படி எப்படி இருக்கிறது என்று. அந்த வேதம் என்பது 4 வேதம், ஆரங்கம் என்பதெல்லாம் நம்ம சொல்லி இருக்கிறோம். அதை விரிவாக எழுதுறார், அதை நான் விட்டுட்டேன். அதுக்கு அடுத்தது பாருங்க, சேக்கிழாருடைய வரிகள் தான் எடுத்து காட்டுறார் ஆறுமுக நாவலர். அருமறை 4 ஆரங்கம் பயின்று வல்லார் என்றால் என்னன்னா, வேதம் என்பது பொது நூல் நம்ம சொல்லிட்டோம். ரொம்ப நம்ம அதை ஏதாவது சொல்றது இல்லையே தவிர, ஏன் பொது நூல் என்று சொல்றோம்னா ரொம்ப முறையாக சொல்லி இதெல்லாம் இப்ப நம்ம எப்படி சித்தாந்தத்தில் தெளிவா இருக்குதோ அதுபோல தெளிவா இருக்காது. அதனாலதான் அவங்களுக்கு விளக்கமாக தேவைப்படும் பொழுது ஆரங்கம் என்பது தேவைப்படுகிறது. அந்த ஆரங்கங்களையும் படித்தால்தான் வேதத்தினுடைய முழுமை பெற முடியும் நம்ம. அதுதான் அவர் அதுல எழுதுவார், அதுல எழுதுற செய்தியில. அதுக்குதான் சேக்கிழார் சொல்லும் பொழுது என்ன பண்றார், அவங்க வெறும் வேதத்தை மட்டும் படித்தவங்க இல்லை, அதனுடைய முறையாக இருக்கக்கூடிய ஆரங்கத்தையும் படித்தவர்கள் என்று சொல்லி அதன்படி ஒழுகுகிறார்கள் என்று சொல்றார். வேதம் ஓதி அதன்படி ஒழுகுபவர்கள். அதனாலதான் வருமுறை எரிமூன்று ஓம்பி மண்ணுயிர் அருளான் மல்க, இதெல்லாம் நம்ம பாட்டு படிச்சுட்டோம். அதனாலதான் முடிச்சதுக்கு அப்புறம் இதை கொடுத்துருக்கோம். அடுத்து மறுவிலா மரபின் மாறிலா ஒழுக்கம் பூண்டார். அந்த மரபு வந்தது மட்டும் இல்ல, ஒழுக்கத்திலும் அவர் சரியா இருக்கிறாங்க. அடுத்து அறுதொழில் ஆட்சியாலே அருங்கலி நீக்கியுள்ளார் என்றால் ஓதல் ஓதுவித்தல் அந்த அறுதொழில்கள் மூலமாக அவர்கள் களி நீக்கியுள்ளார் என்றால் துன்பங்கள் எல்லாம் நீங்கியுள்ளார் என்று பார்க்கிறோம். அடுத்து எழுதுறா பாருங்க ஆறுமுக நாவலர், அதான் நம்ம முக்கியமான செய்தி, இன்னைக்கெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தி. ஒழுக்கமில் வழி. சார் நாங்க குடி பிறந்துட்டோம், இதெல்லாம் ஏதோ சடங்கு போல நாங்க செய்வோம், ஆனா ஒழுக்கம் என்பது கிடையாது என்றால் ஒழுக்கமில் வழி வேதம் ஓதலால் பயனில்லை அப்படின்னு எழுதிட்டு, என்பது மரப்பினும் ஓத்துக்கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பு ஒழுக்கம் குன்ற கெடும் என்று வள்ளுவருடைய திருக்குறளை மேற்கோள் காட்டுகிறார். என்றால் அவர் என்ன சொல்கிறார், ஸ்லோகங்களை நாம் மறந்தால் கூட மறுபடியும் படிச்சுக்கலாம்ப்பா, ஒழுக்கம் என்பது போய்விட்டால் உங்களுக்கு பேரு போயிடும், ஒழுக்கம் போயிட்டா அப்புறம் ஒன்றும் கிடையாது என்றுதான் வள்ளுவர் கடுமையா சொல்கிறார். அது அவர்களுக்கு மட்டும் இல்லை, ஏதோ அவர் சொல்றாருன்றதான், எல்லாருக்குமே அப்படிதான். எல்லாருக்குமே ஒழுக்கம் என்பது உயர்ந்த பண்புன்னு பார்க்கிறோம். சொல்லிட்டு வேதங்களை ஓதியும், அப்புறம் ஒரு குறிப்பு எழுதுறார் பாருங்க, தில்லைவாழ்ந்தவர்கள் என்ன நம்ம ஒரு சிறப்பு சொன்னோம், சிவனைத்தான் பரம்பொருளாக வழிபடக்கூடியவர்கள். அதுலேயும் முக்கியமா நடராஜ பெருமானுடைய மூர்த்தத்தை வழிபடக்கூடியவர்கள். அந்த தெளிவு இவங்களுக்கு வந்தது, மற்றவங்களுக்கு ஏங்க வரல என்று நம்ம கேட்போம் இல்லையா. அதுக்கு ஒரு விளக்கம் எழுதுகிறார் ஆறுமுக நாவலர். வேதங்களை ஓதியும் முனிவர்களது சாபத்தினாலே அவற்றின் மெய்ப்பொருள் துணிவு பெறவாமையால், ஏன் அவங்களுக்கெல்லாம் மற்றவங்களுக்கெல்லாம் தெரியல, இவங்களுக்கு இருந்த தெளிவு ஏன் சார் மற்றவங்களுக்கு வரல? அப்ப வேதத்தை படிச்சா முறையா ஆரங்கத்தை படிக்கணும். அதை படித்த உடனே ஓ வேதாந்தத்துல இப்படி உயர்ந்த பொருள் சொல்றாங்களா, அடுத்து தெளிவாக இருப்பது எது என்று பார்த்து ஆகமங்களை பார்க்கணும். ஆகமத்துல எது திவ்யாகமங்கள், எது உயர்ந்த பொருளை சொல்கிறது என்று பார்த்து சிவாகமங்களை உணர்ந்து சிவனை வழிபடணும். ஆனா மற்றவங்களாம் வழிபட மாட்டேன்றாங்களே ஏன் என்று கேட்டால் எழுதுறார் பாருங்க, முனிவர்களது சாபத்தினாலே. வேதத்தை படித்தாலும் முனிவருடைய சாபங்கள் இருந்தால் அவங்களால மெய்ப்பொருள் உணர முடியாது. இது வேதங்களை படிப்பவர்களுக்கு மட்டும் இல்லைங்க, வேதத்தை தொகுத்தாரே வேதவியாசர், அவருக்கே மலம் மறைச்சிச்சு. அதனாலதான் பெருமான் பரம்பொருள்னு தெரியாம நாராயணனே பரபிரம்மம்னு சொல்றார் என்று பார்க்கிறோம்.
நம்ம ஏதோ திருமுறையில சொல்லும் பொழுது எச்சத்தார் சிறு தெய்வம் ஏத்தாதே பொது நீக்கி தனி நினைய வல்லோர்க்கு என்று சொல்லும் பொழுது நம்ம ஏதோ சைவத்தை சார்ந்திருக்கிறோங்க, எல்லாரும் அவங்க சமயத்து கடவுளை பெருசா சொல்லுவாங்க என்பது போல இருக்கும். ஆழ்ந்து பார்க்கும் பொழுதுதான் அவங்களுடைய நிலை என்பது என்ன அப்படின்னு தெரியும். இதெல்லாம் படிச்சாதான் தெரியுது. வேதம் ஆகமம் எல்லாம் உணர்ந்து மெய்ப்பொருள் துணிந்தவர்களுக்கு தான் அந்த எண்ணம் வரும். இல்லைன்னா நம்ம படிப்போம், பொது நீக்கி தனினைய வல்லோர்னு படிப்போம், அப்புறமும் ஏதாவது ஒண்ணு வேணுமா, திருநள்ளாறு போயிட்டு தர்பாரண்யேஸ்வரர் கூட பார்க்க மாட்டான், போய் சனீஸ்வரருக்கு அர்ச்சனை பண்ணுப்பா, அவர் தான்ப்பா 7.5 சனி நடக்குது, அவர் செஞ்சாதான் எல்லாம் நமக்கு சிறப்பா செய்வார். பெருமான் இருக்கும் பொழுது ஞானசம்பந்தர் எப்படி சொல்றார், அதாவது கோட்பாலனவும் வினையும் குறுகாமை எந்தை தாட்பால் வணங்கி தலை நின்று இவை கேட்க தக்கார்னு சொல்றார். வினை கோல் என்பதெல்லாம் வரவே வர அன்பர்களுக்கெல்லாம் வராதுன்னு சொல்றார். அதை விட திருமணத்தில் இருக்கும்பொழுது அஞ்செழுத்து ஓதுவார்களுடைய அந்த திசையில கூட மற்ற மந்திர விதி வருமே என்றார் சேக்கிழார். எனவே அவையெல்லாம் உயர்ந்த ஒரு நம்பிக்கை இருந்தாதான் வரும். அந்த நம்பிக்கை எப்போ வரும், திருமுறை படிச்சா வரணுங்க, வரணும், ஆனா வரமாட்டேந்தே என்று சொன்னால், இது போன்ற அறிவு மூலமாக ஆராய்ச்சி செய்து பார்த்தால் ஓ பெருமான் தான் பரம்பொருள் போல் இருக்கிறது என்ற ஒரு எண்ணம் வந்த பிறகு அப்போ அந்த உணர்வோடு நாம் திருமுறைகளை அணுக முடியும் என்பதற்காக தான் பார்க்கிறான். சொல்றார், மெய்ப்பொருள் துணிவு பிறவாமையால் அவங்களுக்கு பிறக்கல, சரி, அதனால அவங்க என்ன பண்ணுவாங்களாம், சிவனையும் சிவசின்னங்களாகிய விபூதி ருத்ராட்சங்களையும் இகழ்ந்து பிறரை பரம்பொருள் எனக் கொண்டு ஊர்துவ புண்டர முதலியன இடுவோரும் அப்படின்ட்டார். பிறரைன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்றார், அப்புறம் விஷ்ணுன்னு சொல்ல போறார். பிறர்னு சொன்னா சிவன் அல்லாத பிறர் எல்லாரும், அது யாராவனா இருக்கலாம். இவங்க என்ன பண்ணுவாங்களாம், நீ யாரையோ ஒரு கும்பிட்டு போறியா அதோட இருக்க மாட்டாங்க, சிவனையும் ருத்ராட்சியம் போட்டிருக்கிறவங்களையும் நிகழ்ந்து இது இகழ்ந்து நிந்தனை செய்வார்கள் என்று சொல்றார். இகழ்ந்து செய்வாங்களாம். அப்புறம் என்ன பண்றாங்க, பிறரை பரம்பொருளாக என்றால் யாரவனா பரம்பொருளாக கொண்டு ஊர்துவ புன்ற முதலியன இடுவோர். ஊர்துவ புண்டரம் என்று சொன்னால் மேல் நோக்கிடக்கூடிய சின்னம், திருமண் சொல்றோம் இல்லையா, அதான் ஊர்துவ புண்டரம். அப்படிலாம் அவங்க இடுவாங்க. அடுத்து எழுதுறார் 114வது பக்கம் பாருங்க. அப்புறம் சரி, இது ஒரு கோஷ்டி, இது ஒரு தனி. அப்புறம் இன்னொருத்தங்க இருக்கிறாங்களாம், அவ என்னன்னா, அதாவது சொல்லுவாங்க இல்லையா, நம்ம ஆட்களுக்குள்ளேயே கருப்பாடு ஒருத்தர் இருக்கிறார் என்று, அது போல இவன் என்ன பண்றான், அவனே பரவாயில்ல, விபூதி ருத்ராட்சம் தரித்தும் விஷ்ணு முதலிய பசுக்களை பசுபதியாகிய சிவனோடு சமமெனக் கொள்வோரும் ஆகிய புல்லறிவாளர்னு சொல்லிட்டார். புல்லறிவாளர் போல் ஆகாமல், தில்லைவாழ்ந்தருடைய சிறப்பு சொல்லும் பொழுது அவங்க வெளியில பார்க்கும் பொழுது ஏதோ தனித்த கோலத்தில் இருப்பாங்க, திருநீர் பூசி கொண்டு இருப்பாங்க. இப்ப சில பேர் இருக்கிறாங்க இல்லையா, திருநீர் அணிந்து கொண்டிருந்தாலும் நாராயண நாமத்தை சொல்கிறார்கள், மந்திரம் எங்களுக்கு இதுதான் சொல்றாங்க, அது மாதிரி குழப்பமா அவங்க இருக்க மாட்டாங்க. இவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, சிவனோடு சமமெனக் கொள்வோரும் ஆகிய புல்லறிவாளர் கூட இல்லாமல் இவ்வந்தனர்கள் தில்லைவாழ்ந்தனர்கள். சிவன் ஒருவனே பரமபதி. பரம என்று சொன்னால் பரம்னா மேலானவன் அர்த்தம், மேலான பதி என்பதும் விபூதி ருத்ராட்சம் தரித்து சிவனை வழிபடி நன்றி முக்தி சித்தியாது என்பதுமே வேத துணிவா என தெளிந்து அப்படின்றார். அப்போ வேதத்துல தப்பு கிடையாது, நம்ம தெளிவதில் தான் தப்புன்னு புரிஞ்சுக்கிறோம் இல்லையா. வேதம் பொதுவா சொன்னாலும் வேதாந்தமாக இருக்கக்கூடிய உபனிஷத்துல சில செய்திகள் வருது. இன்னொன்னு, வேதத்திலேயே உயர்ந்த இடங்களாக, அது பொது நூல் தான் இருந்தாலும் அதர்வசிகை போன்ற உபனிஷத்திலையும் வேதத்திலே முக்கியமான உயர்ந்த இடங்கள்ல வரும்போது லேசா அவங்க தொட்டு காமிச்சிடுறாங்க சிவனுடைய செய்திகளை. ஏன்னா வேதமும் அதனுடைய முடிவு தானே வேதாந்தம். அதுல வரும்பொழுது என்ன வருது, சிவ ஏகோத்தியாய சிவசங்கர சர்வமன்ய என்றெல்லாம் சொல்லும் பொழுது என்னன்னா, சிவன் ஒருவனே தியானிக்கத்தக்கவன், அவனை அன்றி தியானிக்கப்படும் பொருள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இல்லை. அதோட என்ன வரும்னா அதர்வசிகை முற்றிற்றுன்னு வருது. உபநிஷத்திலேயே உயர்ந்த ஒரு விஷயம் அதர்வசிகை. அதர்வசிகையினுடைய உட்கருத்தா சொல்லும் பொழுது சிவனை தியானிக்கணும்னு சொல்லி முடிச்சிட்டாங்கன்னு சொன்னா, இப்ப பெரிய புராணம் சொல்றோம், இப்ப பெரிய புராணத்தை முழுசா 4000 சொச்சம் பாட்டு அதை முடிச்சிட்டு நம்ம என்ன முடிச்சிட்டுன்னா இப்ப முடிவு போற கதை இல்லை, போயிட்டு இருக்குது. முடிக்கும் பொழுது நம்ம என்ன சொல்றோம், பெரிய புராணம் படிச்சிருக்கிறோம், அடியார் வணக்கம் நமக்கு முக்கியம், சிவனிடத்திலே அன்பு செய்ய வேண்டும், அதுதான் பெரிய புராண பொருள் அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சிட்டோம்னா, அப்ப அதுக்கு மேல ஒரு பொருள் இருக்குமா? ஏதோ ஒன்று நம்ம முழுசா படிச்சுட்டு தானேங்க ஒரு கருத்து சொல்றோம். அதுபோல் அதர்வசிகையில சொல்லி இருக்கிறாங்க என்றால் அதை தான் உணரலன்னு சொல்றார். அதுக்குதான் இங்க சொல்றாரு பாருங்க,
சிவனை வழிபடி நன்றி முத்தி சித்தியாது என்பதுமே வேத துணிவு என்று சரியா உணர்ந்தவர்கள் இவங்க தான் சொல்லிட்டு, எனவே அச்சிவனையே வழிபடும் மெய்யன்பர்கள் என்று அறிக. தெரிந்துச்சு, உண்மை தெரிஞ்சதுனால அவங்க என்ன பண்றாங்க, பெருமானையே வணங்குகிறார்கள் என்று சொல்லிட்டு, அதுதான் சேக்கிராருடைய பாட்டை மேற்கோள் காட்டுகிறார். நீற்றினால் நிறைந்த கோல நிறுத்தனுக்குரிய தொண்டாம், மற்றவர்களுக்குரிய தொண்டுலாம் கிடையாது. அங்கனர் கோயில் உள்ளார் அகம்படி தொண்டு செய்வார், பெருமானுக்கு தான் அகத்தொண்டு செய்வாங்க. திருநடம் புரிவார்க்கு ஆளாம் திருவினால் சிறந்த சீரார்னு வரணும், ஆவாம்னு இருக்கு. ஆளாம் திருவினால் சிறந்த சீரா என்று அவருடைய தன்மையை சொல்கிறார் என்று பார்க்கிறோம். சைவாகம உணர்ச்சி, வேத உணர்ச்சி மட்டுமல்லாமல் சிவாகமத்திலே அவர்கள் எவ்வளவு ஈடுபாடுடையவர்களாக இருக்கிறார்கள். ஏன்னா அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஏதோ பேருக்கு ஆகமத்தை படிப்பார்கள் என்று இல்லாம, இப்போ கூட சில பேர் நிறைய டிகிரியோ அல்லது டிப்ளமோ கோர்ஸோ வச்சிருப்பாங்க. அவங்களோட ரெசியூம்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமா படிச்சது ஏதோ ஒண்ணுதான் படிச்சிருப்பாங்க, சும்மா வாங்கி வச்சிருப்பாங்களே தவிர மற்றபடி சொல்லக்கூடாது இதெல்லாம் வெளியே. இப்போ நாங்கள் கூட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறோம். வேர்டு பவர் பாயிண்ட்லாம் தெரிஞ்சதுன்னு கொடுத்து வச்சிருக்காங்க. சர்டிஃபிகேட் வச்சுக்கலாமே தவிர இப்போ அதெல்லாம் நல்லா வெல்வர்ஷான நாங்கள் தெரியும், ஓரளவுக்கு அதை ஒர்க் பண்ணுவோமே தவிர எங்களுடைய துறை என்பது ஒன்று நம்ம முடிவு பண்ணிடுறோம் இல்லையா. அது போல ஏதோ அவர்கள் பேருக்கு ஆகமத்தை படித்தவர்கள் என்று இல்லை என்பதனால தான் அவருடைய சைவாகம உணர்ச்சி என்று தனியாக எழுதுகிறார். இந்த பாட்டு பாருங்க, நம்ம தொடங்குற பாட்டு சொன்னோம் இல்லையா, ஞானமே முதலா நான்கும் நவையறு தெரிந்து மிக்கார். அதற்கு அந்த காலத்துல தடை சொல்லியிருக்கிறாங்க போல. ஏன்னா அதுக்கு தான் ஒரு அவ்வளவு விரிவா எழுதுறார். எப்படி பாஷ்யத்துல தடை விடையா எழுதுறாரோ அது போல என்ன முக்கியமா அவங்க சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னா, அவங்க ஆகமத்தை படிச்சிருக்கிறாங்க ஆனா சிவதீட்சை பெறல. ஏன்னா சிவதீட்சை பெற்றிருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களுடைய நிலை ஏதோ குறைஞ்சு போயிடுற மாதிரி அந்த காலத்துல சொல்லியிருக்கிறாங்க. எனவேதான் அவர் போட்டு அடிக்கிறார், தீட்சை எடுத்தாதான் ஆகமத்தை சொல்ல முடியும். அவங்க அப்படி படிச்சிருக்கிறாங்க, முறையா படிச்சிருக்கிறாங்க என்பதனாலதான் சேக்கிழார் பெருமான் நவையற தெரிந்து மிக்கார் என்று சொல்கிறார் என்று அதை விளக்குகிறார் ஆறுமுகனாவலர். நான் அந்த 28 ஆகமங்களை அவர் சொல்லுவார். அது திருமந்திரத்திலே இருக்குது. காமிகம், யோகசம், சிந்தியம், அசிதம், தீர்த்தம், சூக்குமம் அப்படின்னு வரும், சுப்ரபேதம், அது மாதிரி வரும் ஒரு 28 ஆகமம். அந்த 28 ஆகமங்களே அந்த பாட்டில் பார்த்துக்குங்க அன்பர்கள் போயிட்டு. ஆகமங்கள் 28. சரி, அது நமக்கு தெரிந்த செய்தி. இவ் ஆகமங்கள் மந்திரம் எனவும் தந்திரம் எனவும் சித்தாந்தம் எனவும் பெயர் பெறும். ஆகமத்துக்கு சித்தாந்தம்னு சொல்றாங்க, ஒரு பொருள் சொல்றாங்க. இது மூன்றும் ஆகமத்திற்குரிய வேறு பெயர்கள், மந்திரம், தந்திரம், சித்தாந்தம். இவ் 28 சிவாகமங்களும் ஒவ்வொன்றுக்கு கோடி கிரந்தமாக 28 கோடி கிரந்தங்களாம். ஆகமங்களுக்கு இப்ப எப்படி வேதத்துக்கு ஆரங்கம்னு சொல்றாங்களோ அதுபோல ஒரு ஒரு ஆகமத்துக்கும் கிரந்தங்களாக இருக்கிறது. அது ஒரு ஆகமத்துக்கு 1 கோடிங்களாம். அப்ப 28 என்று சொன்னால் 28 கோடி கிரந்தங்களாக அதற்குரிய நூல்கள் இருக்கிறது என்று சொல்லிட்டு கிரந்தங்களாம். இவை சொல்றாரு பாருங்க, அதனுடைய 4 வகை பாதம், ஞானபாதம், யோகபாதம், கிரியாபாதம், சரியாபாதம் என்று தனித்தனி 4 பாதங்கள் உடையனவாய் இருக்கும். இந்த அமைப்பு தான் வேதத்துல கிடையாது. அதுதான் சேக்கிழார் பெருமான் எடுத்து சொல்கிறார். ஞானமே முதலா 4ம்னு சொல்றாரு பாருங்க. இங்க எப்படி இருக்கு, ஞானபாதம் யோகபாதம் இருக்கு இல்லையா. இது மாதிரி பிரிவு என்பது சிறப்பானது வேதத்துல கிடையாது. சொல்லிட்டு ஞானபாதம் என்பது பதிபசு பாசம் என்னும் திரிபதார்த்தங்களின் ஸ்வரூபத்தையும், திரிபதார்த்தம்னா முப்பொருள், 3 பொருள் சொல்ற இல்லையா, அதுதான். யோகபாதம் என்பது சிவயோகத்தை தான் சொல்லுது. அதாவது பதஞ்சலி யோகம் போல உடலுக்குரிய யோகமா ஷடயோகம் சொல்லுவாங்க, அதை சொல்லல அவங்க, சிவயோகத்தை சொல்றாங்க. இருந்தாலும் அதுக்கும் சில தேவைப்படும் இல்லையா, சிவயோகம் முயல்வதற்கும் உடம்பு தேவை இல்லையா. அதற்காக பிராணாயாமம் முதலிய அங்கங்களோடு அவையெல்லாம் அங்கமா வைத்து கூடிய சிவயோகத்தையும் அதோடு சேர்த்து சிவயோகத்தை சொல்வது யோகபாதம். அதாவது நான் சொல்றது இது சிவாகமத்தில் வரக்கூடியது. கிரியாபாதம் என்பது மந்திரங்களின் உத்தாரம், சந்தியாவந்தனம், பூசை, செபம், ஓமம் என்பனவற்றையும் இதெல்லாம் கிரியை முறைகள்னு பார்க்கிறோம். இதெல்லாம் சொல்லக்கூடியதும். சரியாவாதம் என்பது சமய ஆச்சாரங்களையும் உபதேசிக்கும். சமய ஆச்சாரம் என்று சொன்னால் சமயத்துல எப்படி இருக்கணும் என்று சொல்லக்கூடிய அந்த முறை, அதெல்லாம் சொல்லக்கூடியது என்று பார்க்கிறோம். சொல்லிட்டு ஆகமம் என்பதற்கு நம்ம ஆகமம்னு சொல்றோம். ஆகமம் என்பதற்குரிய விளக்கத்தை அவர் எழுதுகிறார்.
ஆகமம் என்று சொன்னால் பரமாப்தரிடம் இன்று வந்தது. அதாவது ஆப்த வாக்கியம்னு சொல்லுவாங்க. ஆப்தர்கள் என்றால் நிறைமொழி மாந்தர். அவர்களிடத்து இப்ப நமக்கெல்லாம் அவங்க சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு மேல ஒண்ணு இல்லைன்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி திருமுறைகள் எல்லாம் ஆப்தர் வாக்கியம், நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் சொல்றார் வள்ளுவர். அதுபோல மந்திரங்களாக இருப்பது. அதற்கு ஒரு அருமையான விளக்கம் தருவார் நம்ம பரிமேழகர் ஐயா, சொல்லியிருக்கிறாங்க பலமுறை. அந்த நிறைமொழி மாந்தருடைய வாக்கியம் என்பது அருளி கூறினும் வெகுண்டு கூறினும் அவ்வ பயன்களை பயந்தே விடும் மொழி என்று சொல்றார். அதுக்குதான் பெரியவங்க கிட்ட அவங்க கோபிக்கிற மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது. ஏன்னா அவங்களுடைய நிலை நமக்கு தெரியாது. நம்ம பாட்டுன்னு பேசாம போனமே தவிர, அவங்க ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வாழ்கன்னு சொன்னாங்கன்னா பழிச்சிரும். வேற ஏதாவது சொல்லிட்டாங்கனால அது பழிச்சிரும் என்பதனாலதான் பெரியவரிடத்துல ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்றாங்க. அப்படி சொல்லக்கூடிய வாக்கு பழிக்கக்கூடியதுதான் ஆப்த வாக்கியம்னு சொல்லுவாங்க. அப்ப பெருமான் சொல்வது என்று சொன்னால் அது பரமாப்தர் அப்படின்னு சொல்றார். பரமாப்தரின் என்றும் வந்தது என்றால் பெருமான் சொல்லியதுதான் ஆகமம். நம்ம வேதத்தையும் அப்படிதான் சொல்றோம். வேதமுடு ஆகமம் மெய்யாம் இறைவன் நூல்னு சொல்றோம். அதையும் பெருமான் தான் சொன்னான்னு சொல்றோம். இது ஆகமத்திற்குரிய விளக்கம். ஆகமம்னா என்னன்னா பெருமான் சொல்லியது. அடுத்து ஆ என்றால் பாசம், க என்றால் பசு, மா என்று சொன்னால் பதி எனவும் பொருள்படுதலால் திரிபதார்த்த லட்சணத்தை உணர்த்தும் நூல். ஏன்னு சொன்னா விளக்கமாக பதிபசு பாசம் என்ற விளக்கம் வேதத்தில் கிடையாது, ஆகமத்தில் தான் சிறப்பா இருப்பதனால் பதிபசு பாசத்தினுடைய முப்பொருள் இயல்பை சொல்லக்கூடிய நூல் என்று ஆகமத்துக்கு ஒரு பொருள் உண்டு அப்படி சொல்லிட்டு, அது இல்லாம அதுதான் என்ன சொல்றார் ஆறுமுகனாவல் அவருடைய கருத்து, இதுதான் சிறந்த பொருள்ன்றார். அதாவது திரிபதார்த்த லட்சணத்தை உணர்த்தும் நூல் என்பதே சிறந்த பொருள் என்க அவர் சொல்லிட்டார். அவருக்கு அதான் திருப்தியா இருக்கு. அடுத்து என்ன சொல்றாங்க, ஆ என்று சொன்னால் சிவஞானம், க என்று சொன்னால் மோட்சம், மா என்று சொன்னால் மரணாசம். எனவே ஆன்மாக்களுக்கு மலத்தை நாசம் பண்ணி சிவஞானத்தை உதிப்பித்து மோட்சத்தை கொடுத்தல் பற்றி ஆகமம் என பெயராயிற்று என்று கூறுதலும் உண்டுன்றார். 3 பொருள் இருக்குது சரிங்க. இப்ப நம்ம சொல்ற மாதிரி பாசத்தை பசுக்கள் விட்டு பதினை அடைய முக்தின்னு சொல்றோம் இல்லையா, முப்பொருளை பற்றி பேசுவதுன்னு சொல்றது ஒரு விளக்கம், முப்பொருளை எதை விடணும் எதை பிடிக்கணும் என்று சொல்வது ஒரு விளக்கம் என்று சொல்லி இவையெல்லாம் ஆகமத்துக்கு அவங்க சொல்றாங்க. தீக்ஷான்னு சொல்றேன். ஆமா, அதுதான் தீக்ஷான்னு சொல்லுவாங்க. மலத்தை நாசம் பண்ணுவது, ஞானத்தை கொடுப்பது, உங்களுக்கு அஞ்ஞானத்தை நீக்கி மெஞ்ஞானத்தை தருவதுதான் தீட்சைன்னு சொல்லுவாங்க. தீக்ஷா தீட்சைன்னு அதேதான் ஆகமத்துக்கு சொல்றாங்க. இன்னொன்னு தீட்சை என்பது நமக்கு தானே ஆகமத்துல தானே சொல்றாங்க. அது மாதிரி அது எழுதிட்டு இவ் ஆகமங்களுக்கு வழிநூல் அது சும்மா அது ஒரு கருத்துன்னு வச்சுங்க. நாரசிங்கம் முதல் விசுவான்மகம் ஈராகிய உபாகமங்கள் 207. ஆகமத்துக்கும் இப்ப எப்படி வேதத்துல அங்கங்கள் சொன்னோம், அப்புறம் சில இதெல்லாம் அவங்க நூல்கள் வந்திருக்குதோ அது போல ஆகமங்களுக்கு உபாகமங்கள்னு செய்திருக்கிறாங்க. அவையெல்லாம் 207 என்று சொல்லக்கூடிய ஒரு மரபு. இந்த எண்ணிக்கையெல்லாம் மரபா சொல்லக்கூடியது தானே தவிர, அதுக்கப்புறம் ஆகமங்களே நம்ம எண்ணில் ஆகமம்னு சொல்றோம்னு வச்சுங்களேன், மரபா சொல்லக்கூடிய எண்ணிக்கை 207. அது அவர் எழுதுறார். அடுத்துதான் செய்தி வருகிறது. இவ்வந்தனர்கள் சிவதீட்சை பெற்று சைவாகமங்களை ஓதி உணர்ந்து அவைகளால் உணர்த்தப்படும் 4 பாதங்களையும் அனுஷ்டிப்பவராவார்கள். என்னன்னா என்ன அதுல சொல்லக்கூடிய 4 பாதங்கள் என்று சொன்னால், ஆகமத்தில் சொல்லக்கூடிய செய்திப்படி தீட்சை பெற்று முறையாக 4 வகையான சமய விசேட நிர்வாண ஆச்சார அபிஷேகம் வரை செய்து அந்தந்த தீட்சைக்குரிய அனுஷ்டானங்களை எல்லாம் அனுஷ்டிக்கிறார்கள் என்று இவங்களுக்கு சொல்றாங்க. இவங்களை போய் சில பேர் என்ன சொல்றான், தீட்சையே எடுக்கிறது இல்லை, அவங்க ஆகமம் படிக்கிறாங்க. வேதம் சார், அவங்க வேதம் உபநயனம் பெற்றிருக்கிறாங்க, அதுதான் சொல்லணுமே தவிர தீட்சை பெற்றாங்கன்னு ஏன் சொல்றீங்க, ஆகமம் தெரியும், தீட்சையெல்லாம் சொல்லக்கூடாது என்று சொல்றாங்க. அதற்கு தான் அவர் எழுதுறார். எடுத்தோடனே அந்த இது கொடுத்துருவோம் பாருங்க, பாயிண்ட் போட்டு கொடுத்துருக்கிறோம். ஞானம் முதலிய 4 பாத பகுப்பிலக்கணம் சிவாகமங்களினன்றி பெறப்படாமை. அது நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இப்படி 4ஆக பிரித்து ஞானம் யோகம் கிரியை சரியைன்னு சொல்லக்கூடிய அந்த முறை சிவாகமங்கள்ல மட்டும்தான் இருக்கு, வேதத்தில கிடையாது. அடுத்து சிவதீட்சை பெற்ற பிராமணர் முதலிய 4 வர்ணத்தாருமே சைவாகமத்துக்கு அதிகாரிகள். யார் சைவாகமங்களை கேட்கலாம் அல்லது அவங்க பக்குவம் பெற்றால் பிறருக்கு உபதேசிக்கலாம் என்றால் சிவதீட்சை பெற்ற
பிராமணர்னு இல்லை, பிராமணர் முதலிய 4 வருணத்தார். அவங்களுக்கு அப்படி கிடையாது, அவர்களுக்கு பிராமணர்கள் தான் சொல்றாங்க. எனவே அவங்களுடைய முறை அது தனி, அவங்க சொல்றது. நம்ம என்ன சொல்றோம் என்றால் 4 வருணத்தாருமே சைவ ஆகமத்துக்கு அதிகாரிகள், ஆனா சிவதீட்சை பெற்றிருக்கணும்னு சொல்றோம். அடுத்து இவர்கள் சிதம்பராலயத்தில் சிவாகம விதிப்படியே நித்திய பூசைகள் உற்சவம் முதலியன செய்தல். நம்ம அதுக்கு தான் சொன்னோம் முன்ன பேசும்பொழுதே, அவருடைய வழிபாட்டு முறையும் அர்ச்சனா மந்திரவுமாக இருப்பது என்று நம்ம பிரித்து சொன்னோம் இல்லையா? அதுபோல் அவர் என்ன சொல்றார், பெருமானுக்கு அவர்கள் பூஜை செய்யக்கூடிய முறையும், இப்போ ஆருத்ரா வரப்போகுது இல்லையா, பெருமானுக்கு மார்கழி திருவாதிரை வரப்போகுது. அப்போ வெளியில பெருமான் வராரு, உற்சவம் நடத்துறாங்க என்று சொன்னால் உற்சவ முறையெல்லாம் ஆகம முறையில் செய்கிறாங்கன்னு சொல்றார். அது எப்படிங்க நீங்க சொல்லலாம்? ஆகமத்தில் தான் செய்கிறாங்க, நீங்க எப்படி சொல்லலாம்னு கேட்டால் அதுக்கு எழுதுறாரு பாருங்க. இதுதான் படிச்சா வியப்பா இருக்குது. உற்சவம் மட்டும் இல்லை, பரார்த்தமாக நம்ம ஆன்மார்த்தம் என்று சொன்னால் வீட்டிலே இலிங்கம் வைத்து வழிபடுதல், பரார்த்தம் என்று சொன்னால் மக்கள் எல்லாம் வழிபடும் வகையிலே வெளியிலே திருக்கோயிலே பெருமான் எழுந்தருள் இருப்பது. அப்படி பரார்த்தமாக பெருமான் கோயிலில் எழுந்தருள் இருக்கிறாரே, அந்த பரார்த்த லிங்க பிரதிஷ்டையும் வழிபாடுமே ஆகமத்தில் தான் இருக்குங்களாம். வேதத்தில் அதுக்கான வழிபாடு முறை இல்லைன்னு எழுதுறாரு ஆறுமுக நாவல. அதான் பாரு, பரார்த்த லிங்க பிரதிஷ்டையே அதுவே ஆகமத்தில் தான் இருக்கு. பரார்த்த பூசை உற்சவம் முதலியன விதிப்பன சிவாகமங்களே அன்றி வேதங்களும் மிருதிகளும் அண்மையானும், வேதத்திலேயோ ஸ்மிருதிகளிலோ அது கிடையாது என்று சொல்லிட்டு 116வது பக்கம் பாருங்க. எனவே இதெல்லாம் ஒரு காரணம். எனவே அவங்க ஆகம முறைப்படி பூஜை செய்யறாங்க என்று சொல்லிட்டு, ஏன்னா நான் மொத்தம் எழுதல இல்லையா, அதனால பாயிண்டா இருக்கும். அடுத்து ஒரு கருத்து பாருங்க, சுப்ரவேதம். சுப்ரவேதம் என்று சொல்லக்கூடியது 28 திவ்யாகமங்கள்ல ஒன்று. சுப்ரவேதத்துல இந்த சுத்த சைவாகமும் எல்லாருக்கும் கொடுக்கத்தக்கதும் அன்று, விளக்கத்தக்கதும் அன்று, தீட்சை பெற்றவனாய் நிலையுடையோனாய், இந்த நிலையுடையோன்னு சொன்னா அந்த தீட்சையிலே ஒழுகக்கூடியவர்கள், அந்த நிலையிலிருந்து பிழறாதவர்கள். இப்ப கூட அதானே சொல்றாங்க. அதுக்குதான் என்ன பண்றது, இப்போ நிலை எல்லா துறையிலையும் மாறி 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 தான் கிடக்குது. தீட்சைன்னு சொன்னா அந்த காலத்துல தீட்சை பெற்றிருந்தால் ஒரு பெரிய மரியாதை உண்டு, அவங்க பெரியவர்கள் பக்குவம் பெற்றிருக்கிறார்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம், அது அந்த காலத்துல. இப்ப என்னன்னு சொன்னா தீட்சை பெற்றிருந்தா ஒரு மரியாதை உண்டு இல்லவா, சரி தீட்சை எடுத்துக்கலாம் என்று அப்படி தீட்சை எடுத்துக்கிறாங்க. அப்பெல்லாம் தீட்சை எடுத்துக்கிறது இல்லைங்க, தீட்சை கொடுக்கறது பக்குவத்தை பார்த்து தான் கொடுப்பாங்க. நம்ம போய் நீங்க போய் கேட்டீங்கன்னாலாம், என்னுடைய நண்பர் இருக்கிறார், அவர் இடத்துல பேசிட்டு இருக்கிறப்ப சொன்னார், தருமபுரம் ஆதீனத்திலேயே 26வது சன்னிதானம் இவங்க எல்லாருக்கும் கொடுத்துட்றாங்க இப்ப இருக்கிறவர் நான் சொல்லல, 26வது மகா சன்னிதானம் வர்றவங்களே ஒரு 5 பேரோ 6 பேரோ தான் வருவாங்களாம் தீட்சை எடுக்கிறதுக்கு வரவங்களாம். அங்க போய் உட்கார்ந்தாலும் அது என்ன பண்ணும், கூப்பிட்டு நீ என்ன படிச்சிருக்கிற, எந்த ஊர், என்ன ஏதுன்னு கேட்டு, உனக்கு சித்தாந்தத்துல பரீட்சை உண்டா, திருமுறையில பரீட்சை உண்டான்னு கேட்குமா, கேட்டு விடுறது இல்லை, திருமுறை பரீட்சைமா சரி பாடுன்னு சொல்லும், பாடணும், அதுக்கு என்ன விளக்கம்னு கேட்கும். இந்த மாதிரிலாம் பார்த்து அவனுடைய பக்குவம் எப்படி இருக்குது. ஏன்னா இப்ப பெரிய புராணத்தை இப்போ உங்களை சொல்ல சொன்னா நீங்க ஒரு மாதிரி சொல்லுவீங்க, ஏன்னா நம்ம கேட்டுட்டோம். இப்போ வகுப்புல இல்லாதவங்களை கூப்பிட்டு இந்த பாட்டு சொல்ல சொன்னா அது எதுப்பா இவ்வளவு படிச்சுட்டு இருக்கிறது, ஞானமே முதலா நான்கும்னு சொல்லிட்டாருன்னா விட்டு போக வேண்டியதானு சொல்லுவாங்க. எவ்வளவு செய்தி இருக்குன்னு நமக்கு தான் தெரியும் இல்லையா, அது மாதிரி அவனுடைய பக்குவம் தெரிஞ்சிடும். அப்படிலாம் பார்த்து தான் எதுக்கு சமய தீட்சையே கொடுப்பாங்க என்று சொல்லி கொண்டிருந்தார். அப்படி நிலை இருந்தது, அதுதான் சொல்றாங்க பாருங்க. அதை தான் நம்ம இது முத்தநாதன் இருக்கிறார் இல்லையா, அவர் சொல்றார் உயர்ந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லிட்டு நம்ம தனியா போய் கேட்போம் என்று சொல்றார். அந்தமா கேட்கக்கூடாது என்பது போல அவர் சொல்றாருன்னு பார்க்கும். நம்ம ஆகமத்தை பெண் கேட்கக்கூடாதுலாம் சொல்லலை, ஆனால் உயர்ந்த விஷயத்தை பக்குவம் இருப்பவர்கள் தான் கேட்கணும் என்று சொல்றாங்க. அதுக்கு தான் உயர்ந்த விஷயமோ அல்லது பெருமானோடு தொடர்புடைய அருள் அனுபவமாக இருந்தாலோ வீட்டில் கூட நம்ம அந்த பக்குவம் இல்லாதவர்களுக்கு சொல்லிடக்கூடாது. உயர்ந்த எண்ணம் நம்பிக்கை இருந்தால் தான் நம்ம அவங்க கிட்ட பகிரணுமே தவிர, இப்போ நீங்கள் இங்கே படிக்கிறதுலாம் வீட்டில் போய் உட்காந்து சொல்கிறீங்கன்னு வச்சுங்களேன், ஞானத்தினுடைய 4 பாதம் இருக்குது ஆகமத்தில் நான் சொல்கிறேன்னு சொன்னால் கேட்பாங்களா? வேலை இல்லை, இவர் தான் 1.5 மணி நேரம் ஏதோ போகிறாருன்னு பார்த்தா நம்மளை வேற சொல்லிட்டு இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பக்குவம் இருப்பவர்களுக்கு தான் சொல்லணும் பார்க்குறான். பெருமாட்டியே கேட்கும் பொழுது நம்ம லேசாக ஒரு இது தானே இருக்குது அவங்களுக்கு. அதான் ஐயா சொன்னாங்க பேசும்பொழுது, சேக்கிழார் அது சொல்ல மனசு இல்லைனாலும் ரொம்ப குறிப்பா சொல்றார். பெருமான் 2வது முறை சொல்லும் பொழுது உள்ளவாறு கேட்டல்வினால் உலகை ஆளுடையார்னு சொல்றார். ரொம்ப பயபக்தியா கேட்கிறாங்களாம்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு இடத்துல மிஸ் பண்ணிட்டாங்க முதல்ல அப்படின்னு அர்த்தம் இல்லையா? என்றால் என்ன அதுக்கு அர்த்தம்னா, பெரிய பொருளை கேட்கும்போது ஒரு அயர்வு வந்துடும், நமக்கே அறியாம ஒரு அயர்வு வந்துடும்னு பார்க்கிறோம். அதுதான் சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க? தீட்சை பெற்றவனாய் நிலையுடையவனாய் சிவபக்திமானாய் சிவனிடத்திலே அன்புடையவனாக இருக்கணும், இருப்பவனுக்கே விளக்கத்தக்கது. அப்புறம் சொல்லிட்டு ஏனையோர்க்கு விளக்கல் குற்றம் எனப்படும் சொல்லிட்டான். மற்றவங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னே சொல்லிட்டாங்க. அதுதான் சேக்கிழார் என்ன பண்றார், தெரிந்து மிக்கார் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்னா, இவையெல்லாம் தெரிந்து முறையாக தீட்சை பெற்று ஆகமத்தை கேட்டவர்கள். எவ்வளவு பெரிய கடல் நமக்கு நல்ல வேலையா ஆகமசாரமாக இப்போ திரும்ப, அதெல்லாம் பெரிய தவம். நான் அதை எழுதும் போது எண்ணி பார்த்தேன், ஆகமத்தெல்லாம் படிக்க முடியாது இப்ப இருக்கிறவர்களால. ஆகமசாரமாக இருப்பது திருமந்திரம். திருமந்திரத்தை நம்முடைய அறக்கட்டளை மூலமாக நம்ம படிக்கிறோம். இது போன்ற உயர்ந்த நூல்களையும் ஆழமாக படிக்கிறோம் என்ற ஒரு எண்ணம் இருந்தது. அவங்க பெருமானுக்கு பூஜை பண்ணணும்னா எவ்வளவு இளமை காலத்திலிருந்து வேதம் ஆகமம் எல்லாம் படிச்சு முறையா பண்றாங்கன்னு பாருங்க. அப்படி சிறப்பு இருப்பதுனா அப்ப எவ்வளவு அவங்க, நம்ம சாதாரணமா சொல்றோம் ஒன்றை இழந்தால்தான் ஒன்றை பெற முடியும்னு சொல்றோம். எவ்வளோ உலகியல் இன்பத்தெல்லாம் விட்டுட்டு தானே அவங்க படிக்கிறாங்க. போய் படிப்பது எவ்வளவு கஷ்டம் தெரியும் இல்லையா? நமக்கு படிக்கும் போதுதான் தெரியும். எல்லாம் விட்டுட்டு தான் படிக்கிறோம். ஒரு குறிப்பு எழுதணும்னு சொன்னா மற்ற நேரத்தை விட்டுட்டு உட்கார்ந்து எழுதணும் இல்லையா? அது மாதிரி இதெல்லாம் சும்மா ஒரு 3 பக்கம் எழுதுறதுக்கே நமக்கு அப்படி தோணும் சில நேரத்தில். அவங்கெல்லாம் எல்லாம் விட்டுட்டு பெருமானுக்காக படித்து அவன் மேல அன்போடு பூஜை செய்கிறார்கள்ன்றதுதான் பெருமான் எடுத்த உடனே அவர்களை சொல்றார். அப்படி சிறப்பு இருக்கவே சேக்கிழார் பெருமான் இவருடைய பெருமை என்னால் சொல்ல முடியுமா என்று சொல்கிறார். இவர் கூட நான் அதை எழுதியிருப்பேன்னு நினைக்கிறேன். என்ன எழுதுறார், சேக்கிழாரே இவருடைய பெருமையை சொல்ல முடியுமா, ஆறுமுகனாவில் எழுதுறார். சொல்ல முடியுமான்னு சொன்னவங்க, புலைத்தலை நாய் போல இருக்கக்கூடிய கடையனேன் நான் சொல்ல முடியுமா என்று எழுதுகிற ஆறுமுகனாவலர். அது படித்தோடனே கஷ்டமா போச்சு எனக்கு. எவ்வளவு பெருமை உடையவர்கள் தில்லைவாழ்ந்தவர்கள் நம்முடைய அடியார்கள் என்று பார்க்கிறோம். எனவே அவ்வளவு உயர்ந்தது ஆகமங்கள் சொல்லிட்டு இவர்கள்லாம் நம்ம ஆகமத்தை படிக்கக்கூடியவர்கள். சமய தீட்சை, விசேட தீட்சை, நிர்வாண தீட்சை, ஆச்சார அபிஷேகம் என்னும் 4 பெற்றோர்கள் எனவும் மூலாகமங்களையும், மூலாகமம்னு சொன்னா அந்த 28 உபாகமங்களையும் ஓதி உணர்ந்தோர் எனவும் சிவரகசியத்து நவமாம்சத்தில் 25ஆம் அத்தியாயத்திலும் சிதம்பர மான்மியத்திலும் காண்க. அவர் ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கிறார். அந்த 2 புத்தகத்திலும் அதை விளக்கமா பார்த்துங்கன்னு சொல்றார். அதுவும் 25ஆவது அத்தியாயத்தில் இருக்குதுன்னு சொல்றார். அடுத்து ஆகமம் என்பது ஆப்த வாக்கியம். அவை அது சும்மா எழுதுன ஆகமத்தினுடைய அந்த குறிப்பு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக பகுப்பு. அவை லௌகிகம், வைதிகம், அத்தியான்மிகம், அதிமார்க்கம், மாந்திரம் என ஐவகைப்படும். நமக்கு வேதத்தினுடைய பிரிவு தான் ரிக்கு, யசூர், சாமம், அதர்வனம்னு தெரியும். ஆகமத்துக்குள்ள இப்படி ஒரு 5 இருக்கிறதுன்னு சொல்லிட்டு, அதில் லௌகிகம் என்பது தற்காலத்தில் பயன் தருவது. அதாவது நம்ம ஒரு சிறப்பு பூஜை செய்து இப்போ ஆயுஷ் ஹோமமோ அல்லது நம்முடைய பிறந்த நாள்னா ஒரு வழிபாடு செய்கிறோம், சாமிக்கு அபிஷேகம் செய்கிறோம் இல்லையா? அது போல தற்கால பயன் தருவது லௌகிகம். வைதிகம் என்று சொன்னால் காலாந்திர பயன் தருவது, பொறுமையாக அதற்குரிய பயனை தருவது. அத்தியான்மகம் என்பது ஆத்ம விசார வியற்கையது. ஆத்ம விசாரணை என்றால் உயிரை பற்றியது, பசு இலக்கணம் அதை பற்றி சொல்லக்கூடியது. அதிமார்க்கம் என்று சொன்னால் யோக இயற்கையது, யோகத்தை சொல்லுவது. மாந்திரம் என்று சொன்னால் சிவஞான இயற்கையது என்றால் சிவஞானத்தை சொல்லக்கூடியதுன்னு சொல்றார். அதுல அது பொதுவா ஆகமத்துக்கு ஆகமத்துக்கு சொல்றார். அதுல காமிகம் முதலிய சைவாகமங்கள் ஆகமாந்தம் என்னும் ஞானபாத பகுதி. நம்ம சொன்னமே 28 ஆகமங்கள் சிவாகமங்கள் இதெல்லாம் எதுக்கு எழுதின மெனக்கெட்டுன்னு சொன்னா, அவ்வளோ பெரிய விஷயத்தை தான் நம்முடைய அருளாளர்கள் திருமுறையாகவும் சாத்திரமாகவும் கொடுத்துருக்குறாங்க. நம்மலாம் இந்த மாதிரி இவ்வளோ ரூல்ஸ் போட்டால் நம்ம படிக்க முடியுமா? இன்னைக்கு நம்முடைய நலனுக்காக அருளாளர்கள்லாம் பாடியிருக்கிறாங்க. அதுதான் வியந்து வியந்து நம்ம போக வேண்டியதா இருக்கு. எனவே என்ன சொல்றாங்க, இந்த காமிக முதலிய சைவாகமங்கள் ஆகமாந்தம் என்றால் ஆகமத்தினுடைய முடிவு, அவ்வளோ உறுதி பொருள்கள், உயர்ந்த பொருள்கள், சாரம். அந்த சாரத்தை யோகரூடி நாமமாகிய சித்தாந்தம் என்னும் பெயரை உடையது. யோகரூடினா என்னன்னா காரண இடுகுறி பெயர்னு சொல்லுவாங்க. வடமொழியில யோகரூடின்னு சொல்லுவாங்க. அதாவது சிவன் என்ற சொல்லே வைத்துக்கங்களேன். சிவன் என்று சொன்னால் அது காரண பெயரா இடுகுறி பெயரா பெருமானுக்கு என்று சொன்னால், சிவன் என்றால் மங்களம், மங்கள பொருள் என்று பொருள், குறைவிலா மங்கள குணத்தன்னு பொருள். ஆனால் அந்த சிவன் என்ற சொல், சிவனெனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனியம்மான்
நம்ம பெருமானுக்கு மட்டும்தான் குறிக்குது. எனவே அது இடுகுறி பெயர். அப்படி வரது என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா காரண இடுகுறி பெயர்னு சொல்லுவாங்க இலக்கணத்துல. அது நம்ம இன்னொரு நாளைக்கு ஓய்வா விளக்கலாம். அதுதான் இங்க சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்க, யோக ரூடின்னு சொன்னா காரண இடுகுறி. காரண இடுகுறி பெயராக சித்தாந்தம் என்பது இந்த ஆகமாந்தமாகிய நூல்களை தான் குறிக்குது என்றால், சித்தாந்தம்னு சொன்னா சித்தத்தினுடைய அந்தம் தானே. எதை ஒன்னா சொல்லலாம், இப்போ வேற சித்தாந்தம் கூட சொல்லலாம். ஆனால் நம்முடைய சைவாகமத்தினுடைய முடிவைத்தான் சித்தாந்தம் என்று சொல்ல வேண்டும் என்று அவங்க சொல்றாங்க. இவையே சிவப்பிரகாசமாகிய சிவஞானம் பரஞானமா? இந்த ஆகமத்தினுடைய முடிவுதான் சிவஞானத்தை சொல்லக்கூடியது. மற்றதெல்லாம் பார்த்தா பசு பாச பதார்த்த போதகமாகிய வேதம் முதலின அபரஞானமா? பாசப்பொருள்களை பற்றியும் உயிரை பற்றியும் சொல்லக்கூடியதெல்லாம் அபரஞானமாக போய்விடுகிறது என்று சொல்லி, வேதம் பொது, சிவாகமம் சிறப்பு, இரண்டுமே பிரமாணங்கள். ஏன் அதை எழுதணும்னு சொன்னா, வேதம் தான் பிரமாணம். பிரமாணம் என்று சொன்னால் நம் நம்பிக்கையாக கொள்ளக்கூடியது, இலக்கணம் போன்றது. அப்படி பிரமாணமாக உறுதியாக சொல்லக்கூடியது வேதம் தானே தவிர, அவன் என்ன சொல்லிட்டான், வேதத்திலிருந்து பிளர்ந்து போறாங்க இல்லையா, வேத நெறியிலே பிளர்ந்தவர்கள் தான் ஆகமத்தை படிக்கணும், ஆகமத்தை படிக்கிறாங்களே தவிர வேதமே பிரமாணம், ஆகமம் எல்லாம் பிரமாணம் இல்லைன்னு சொல்லிட்டான். அதுக்கு அவர் எழுதுறார். அது இன்னொன்று 2-3 மேற்கோள் கொடுக்கிறார். ஒன்று மட்டும் எழுதியிருக்கிறோம், அது நம்ம முடிச்சிடலாம் இல்லையா, அது முடிச்சிருவோம். ஏன்னா குறிப்பு முடிஞ்சிடும், தில்லைவாழ்ந்த புராணமும் முடியும். அருணாச்சல மான்மியத்திலே, அருணாச்சல மான்மியத்தில் என்ன வருதுன்னா, சோனாசலத்தில் உயர்ந்த சேத்திரம் இல்லை. சோனாசலம் என்றால் திருவண்ணாமலை, திருவண்ணாமலை விட உயர்ந்த சேத்திரம் இல்லை. பஞ்சாட்சரத்தில் உயர்ந்த மந்திரம் இல்லை. நாம் சொல்லக்கூடிய 5 எழுத்தை தவிர உயர்ந்த மந்திரம் இல்லை. மாகேஸ்வர தர்மத்தில் உயர்ந்த தர்மம் இல்லை. சிவனடியார்களுக்கு செய்யக்கூடிய தர்மத்தை போல உயர்ந்த தர்மம் இல்லை. அடுத்து சிவாகமத்தில் உயர்ந்த சாஸ்திரம் இல்லை. ஆகமங்களை காட்டிலும் உயர்ந்த சாஸ்திரம் இல்லைன்னு சொல்றாங்கன்னு சொன்னா, அப்ப எவ்வளவு உயர்ந்தது ஆகமங்கள், இதை போய் நீ பிரமாணம் இல்லைன்னு சொல்றியப்பா என்று அவர் எழுதுகிறார் ஆறுமுகனாவில். அடுத்து இந்த காஞ்சிபுரத்துக்கு ஒன்று சொல்லுவாங்க தெரியுங்களா, கச்சிப்படுவை கடல் படா, கடல் படுவையாவும் கச்சிப்படும் சொல்லுவாங்க. அதாவது கடல்ல இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் கூட காஞ்சிபுரத்துல இருக்கும், காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடியது கடல்ல இருக்காதுன்னா என்ன அர்த்தம்னா, எல்லா பொருளும் இங்க கிடைக்கும், இங்க கிடைக்கக்கூடிய பொருள் வேற எங்கேயும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அது போல இங்க என்ன சொல்றாங்க, பிற நூல்களில் கூறப்பட்டது எல்லாம் சிவாகமத்தில் உள்ளது. நீங்க மற்ற நூல்களை படிக்கிறதுலாம் ஆகமத்தில் இருக்கு, ஆனால் சிவாகமங்களில் காணப்படாதது பிரிதோரிடத்திலும் இல்லை என்றால், இதுல சொல்லியிருக்க பொருள்லாம் மற்ற இடத்துல பார்க்க முடியாது. அதாவது இந்த திரிபதார்த்தமாகிய முப்பொருள் விளக்கம் என்பதெல்லாம் மற்ற நூல்ல பார்க்க முடியாது. மற்ற நூல்லாம் நம்ம சித்தாந்தம்னு சொல்லல, வேதம் அது மாதிரி நான் சொல்றேன், அது அவங்க சொல்றாங்க. அதுதான் இலக்கணம். சிறந்ததுன்னு சொன்னா ஏதோ ஒரு பொருளை சொன்னா அது சிறந்தது கிடையாது. சிறந்ததுன்றதுக்கே என்னன்னா, நிலையா இருக்கணும், முதல்வனால் செய்யப்பட்டிருக்கணும், எல்லா பொருளும் தன்னிடத்து கொண்டிருக்கணும். நீ சொன்னா மட்டும் போதும், யாராலையும் மறுக்கப்படாத வகையில் இருக்கணும் என்று முதல் நூலுக்கு இலக்கணம் சொல்லுவாங்க பாருங்க, அதுதான் சிறந்த நூல்னு பார்க்கிறோம். சொல்லிட்டு அது எதுலன்னா வாவிய சங்கீதைன்னு சொல்றாங்க. அது சிலது பிழையா இருக்கு. நான் வேற 2 பதிப்பு பார்த்தேன், பெரிய புராண சூசனத்துது. அது வாயு சம்ஹிதைன்னு ஒன்று இருக்குது, அதுவா இல்ல வாவிய சம்ஹிதைன்றது இது இருக்கான்னு தெரியல. 2த்துலயுமே இதான் எழுத்து இருக்குது, நான் அதனால அதை எழுதிட்டேன். அடுத்து பாருங்க, எழுதியிருக்கேன் பாருங்க. வேதநெறி வழுவிய மாந்தர்க்கே, வேதநெறியில வழுவி போறாங்களே அவர்களுக்கே தந்திரங்கள் கூறப்பட்ட சில நூல்களில் கூறியது என்ன எனின், எவ்வளவு அவனுக்கு திமிர் இருந்தா, தந்திரம்னா ஆகமம், ஆகமத்தில் இருக்கக்கூடிய நூல்கள்லாம் வேதநெறியில வழிவேர்களுக்கு தான் சொல்லிட்டான். அவர் அதான் எழுதுறாரு பாருங்க. அந்த காலத்திலே அதை மறுத்து எழுதியிருக்கிறாங்க, அதுக்கு தான் அதை எழுதணும். என்ன எனின் ஆண்டு கூறியது, ஆண்டுன்னா அங்க சொல்லியது வாம சோம லாவுல பைரவ முதலிய தந்திரங்களை அன்றி சிவ சித்தாந்தத்தை அன்று என்க. சில ஆகமங்கள்லாம் திவ்யாகமங்களாக இல்லாதது இருக்கு, தாந்திரிகங்களாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். முக்கியமா திருமந்திரத்துல ஒரு வரியே இந்த தாந்திரிக ஆகமங்களை உள்ள சேர்த்துட்டாங்க இடைச்செருகளா. நமக்கு அது சரியா கிடைக்கல, அந்த பாட்டு 3வது வரி இடைச்செருகள்னு ஒரு பாட்டு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த ஆகமத்தை சொன்னது என்று நாம சொல்லல. அப்பைய தீட்சிதர் சிவதத்துவ விவேக விருத்தி என்ற ஒரு நூலிலே விரிவா அதை மறுத்து எழுதியிருக்கிறார். அந்த கருத்தை அதை நம்ம பார்த்துக்கணும் என்று அவர் மேற்கோள் காட்டுகிறார். அடுத்து சிவாகமத்தில் கூறப்பட்ட ஞானமே ஞானம் என்று சொல்லப்படும். மற்ற ஞானம்லாம் இருக்கலாம், இதுதான் ஞானம் என்று சொல்லப்படும். அதுவே சிவனை பற்றின பெரியோர்களுக்கு முக்தி சாதனம். நாம் சிவனை அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சாதனமாக
வழியாக இருப்பது என்பது ஆகமம் காட்டக்கூடிய ஞானம்தான் என்று சொல்லிட்டார். சொல்லிட்டு ஸ்வேதர், உபமன்யு, கிருஷ்ணர், அர்ஜுனர் முதலியோர் சிவசித்தாந்த மார்க்க சிரவணா சரணம் செய்தனர். அதாவது பெருமானை வழிபட்டு வணங்கக்கூடிய முறை என்பது அவர்களுக்கு ஆகம முறைன்னு இது எவ்வளவு தைரியமா சொல்றாங்கன்னா, அர்ஜுனன் சிவபூஜை செய்தார், கண்ணன் சிவதீட்சை பெற்றவர், சிவபூஜை செய்தவர், உபமன்யு முனிவர் சிவதீட்சை கொடுத்தவர் என்று சொன்னால் அந்த முறை ஆகமத்தில் தானே இருக்குது. எனவே சொல்றாங்க அவர்கள் எல்லாம் இந்த முறையில் அடைந்தவர் சொல்லிட்டு இன்னொரு செய்தி எழுதுறாரு பாருங்க. நம்ம சித்தாந்தத்தில் படிக்கணும் இல்லையா, நீலகண்ட சிவாச்சாரியருடைய பாஷ்யம் இருக்கு, அதுல ஒரு செய்தி வருதான். என்னன்னா அவர்கள் ஆகமம் படிச்சு தீட்சை எடுத்தவர்கள் சொல்றதுல அவ்வளோ சிக்கல் அவர்களுக்கு. அதுக்காக அவங்க எழுதுறாங்க, நீலகண்ட சிவாச்சாரியார் பாஷ்யத்திலே வேத சிவாகமங்களுக்கு பேதங்கள் காண்கின்றிலம் என்று வருது. அவர் எழுதுறார் போல என்னன்னா, வேதம் ஆகமம் என்று சொன்னா எல்லாம் உயர்ந்த பொருளை தான் சொல்லுது, பேதங்கள் காண்கின்றிலம்னா பெருசா வேறுபாடு இல்லை அப்படின்னு அவர் எழுதிட்டார். அப்படி வருதே என்று கேட்டால் அதற்கு என்ன எழுதுறார், வேதமே சிவாகமம் என்று கூறப்பட்டது. அது மட்டும் இல்லை, ஒருபடி மேல என்ன சொல்ற, வேதமே சிவாகமம், வேதமே சிவாகம்னு அவர் சொல்றார். சொன்னதுக்கு என்னன்னா, வேதங்கள் இது அவர் ஆறுமுக நாவலர் கொடுக்கிற விளக்கம். வேதங்கள் சில இடத்தில் சிவசாத்திர பொருளை சிரசிலே தாங்கி இருத்தலால், முக்கியமா இது போன்ற அதர்வசிகை போன்ற உபனிஷம், அது மட்டும் இல்லாம இப்ப ஸ்ரீருத்ரம் போன்றவற்றிலாம் கூட பெருமானுடைய மந்திரம், பெருமானுடைய தியான முறை, சிவன் உயர்ந்தவர் என்பது, அப்புறம் மகாதேவன் என்று பெருமானை சொல்வது என்றெல்லாம் சொல்லும் பொழுது வேதத்திலே சில இடங்களில் உயர்ந்த பொருளாக பெருமானை சொல்கிறார்கள். எனவே வேதமே சிவாகமம் என்று உபசரிக்கப்பட்டதுன்ட்டார் சார். அது உபசரிக்கப்பட்டதுன்னு சொன்னா நம்ம அப்படி சொல்லலாமே தவிர வேதமே ஆகமம் என்று அர்த்தம் கிடையாது. அது உபச்சாரம், ஒரு பேருக்கு சொல்வது. மற்ற தெய்வங்களை எல்லாம் தெய்வம்னு சொல்றோம் இல்லையா, அவங்கெல்லாம் பெருமான் அவங்களுக்கு மேல இருக்கிறான். ஆனா நம்ம ஏன் சொல்றோம்னா உபச்சாரமா சொல்றோம், நமக்கு மேல அவர்கள் தெய்வமனை தவிர அவர்களே முழுமுதற் கடவுள் கிடையாது என்று பார்க்கிறோம். அதுபோல் அப்புறம் இதுதான் அவர் முடிக்கக்கூடிய செய்தி என்னன்னா, இதுகாரும் கூறியவற்றால் இவ்வளவு சொல்லியிருக்கிறோம், தில்லையை பத்தி, தில்லை வாழ்ந்தவர்கள் பத்தி, வேதம் ஆகமம் பத்தி கூறியவற்றால் வேதங்களையாயினும் அவற்றின் வழிநூல் சார்பு நூல்களையேனும் சற்குருமுகமாக கற்றல் கேட்டல் செய்யாதொடியில் பசுபதியாகிய சிவனை உணர்ந்து மனம்பாக்கு காயங்களினால் மெய்யன்போடும் அவரை வழிபட்டு பிறவிப்பிணி தீர்த்து உய்தல் கூடாது என்பதும். எல்லாம் சரிங்க, உயர்ந்த நூல்கள் இருக்குது, நாங்களே படிச்சுக்கலாமா என்று சொன்னால் குரு மூலமாக, அதுவும் சற்குருன்னு சொல்றார், நல்ல குரு மூலமாக நாம் முறையாக கேட்கணும். அப்படி கேட்டால்தான் மனமொழிமைகளால் இறைவனை வழிபட முடியும் என்று சொல்லிட்டு அப்புறம் சொல்றாரு பாருங்க. அதுதான் அப்படி கேட்டாலும் கற்றல் கேட்டல் செய்த வழியும், கற்றல் சொன்னா ஏதோ சும்மா கற்றல் கிடையாது, முறையாக கற்று கேட்டல் என்று சொன்னால் உபதேசம், உபதேசம் பெற்றால் கூட செய்த வழியும் சிவனை வழிபடாதொடியில் பயனில்லை என்பதும் பெறப்படும்ட்டார். என்ன பயன், அதுக்கு அவர் சில மேற்கோள்லாம் காட்டுகிறார். அது நமக்கு தெரிஞ்சதுனால நான் அதை எழுதலை. என்னன்னா, கல்லார் நெஞ்சில் நில்லா ஈசன் என்று ஞானசம்பந்தர் பாடுகிறார். அப்ப மெய்நூல் கற்றால் அவருடைய நெஞ்சிலே இறைவன் நிற்கிறான். அப்புறம் வள்ளுவர் மேற்கோள் காட்டுறார், கற்றதனால் ஆய பயனென்கோள். அப்புறம் கற்றவர் விழுங்கும் கற்பக கனியெல்லாம் காட்டுகிறார்னு பார்க்கிறோம். அது நமக்கெல்லாம் தெரியவே, அதை நான் எழுதலை. இப்படிலாம் பயன் என்ன என்று சொன்னால் கற்றபடி ஒழுகணும், அதுதான் அவருடைய சிறப்பு. நமக்கும் அதுதான் சிறப்பு. என்ன, நம்ம படிச்சுட்டு அதுபடி நிற்கிறோம்னு சொன்னா அதை விட ஒரு சிறப்பு இல்லை. எனவே இவற்றையெல்லாம் ஓதி உணர்தனுடைய பயன் சிவனை வழிபட வேண்டும், அவனை பரம்பொருளாக எண்ணி வழிபட வேண்டும். இவ்வளவு படிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஆளுங்க சும்மா சொல்லல முழுமுதற் பெருங்கடவுள்னு, ஆராய்ச்சியாக இவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க சொன்னதை எளிமையாக நமக்கு திருமுறைகளிலேயும் சாத்திரங்களிலேயும் கூறியிருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. எனவேதான் ஆறுமுகநாதருடைய அந்த சூசன செய்திகளையும் விரிவாக எழுதியிருந்தோம் என்று சொல்லி இந்த அளவிலே தில்லைவாழ்ந்தருடைய புராணம் என்பது நிறைவாகிறது. அடுத்த வகுப்பிலே திருநீலகண்ட கோயினாருடைய வரலாறு தொடங்கணும் என்று சொல்லி இவ்வளவு நேரம் இருந்து கேட்ட பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி, இப்படி ஒரு அரிய வாய்ப்பாக வாரந்தோறும் சிந்திப்பதற்கு வாய்ப்பளித்த நம்முடைய அறக்கட்டளை நிறுவனர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன்.